இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நாமே விட்டு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வேளை முழுவதையும் தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொள்வாராக. அவருடைய கட்டுப்பாட்டிற்குள்ளாக இந்த நேரங்கள் முழுவதும் கலந்து வரும்படியாக தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள் இந்த இடத்தில் நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருளும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை திறந்து தெய்வ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு கூட இந்த நேரடியாக நம்மோடு பேசும்படியாக இந்த வேளையை அவர் பொறுப்பெடுக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus, hallelujah, 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 hallelujah. E minor. Ribaha Santana, Ribauribi Antara Baushi Antara Bana Bauribi Antana. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? மிகுதி அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிகளில் தொனிக்கலையோ, என்னில் அடங்கா மாந்தர் சத்தம் உந்தன் செவிகளில் தொனிக்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் ஜெபமாக எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் விட்டு கொடுங்க பார்க்கலாம். நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. மனிதர் அழிகின்றாரே, அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, ஆந்து மனிதர் அழிகின்றாரே, ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, ஆத்துமரட்சண்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகின்றாரே, திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ, விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின்னர் பலன் வாடிடுதே,
அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவருக்கு இடங்கள் அப்படி கண்களை மூடி பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நமக்குள்ளிருந்து ஒரு சிலரை ஆகிலும் தேவன் எழுப்பி தம்முடைய ராஜ்யத்தின் வேலையை ஆண்டவர் தீவிரப்படுத்தும்படியாக ஒரு பெரிய தாக்கத்தையும் செய்வோம். நம்முடைய காலங்களில் நம்மை கொண்டு இந்த தேசத்தில் நடைபெறும்படியாக கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு அருமையான நாட்கள் இந்த பூமியில உண்டாகும்படிக்கு நம்மை நாமே விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல நாளாக, ஆவியானுடைய கரத்திற்கு விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை பரிசுத்த ஆவியானவர் மாற்றுவாராக. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளை அடிமையை உடைய கைகளுக்கு தருகிறேன். தகுதியில்லாத என்னையும் மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. அப்பா, என்னை பலிபீடத்தில் முற்றுமுடிய தாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் நீங்க பேசுங்க. உடைய ஜனத்தோடு நீங்க பேச நினைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளோட இருதயங்களை பதிய உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான அந்த முகாமிற்காக, இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த இடங்களில் கடந்து வந்திருக்கிற அன்பான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த முகாமிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அண்ணனுக்காக, அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக, விசேஷமாக அன்பு பாஸ்டருக்காக, உடன் நிற்கிற எல்லா ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. சிலர் மட்டும்தான் என்னை பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால் அந்த நாட்களை குறித்து சொன்னபோது இதற்காக ஜெபித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த போது என்னுடைய உள்ளத்திலே ஆண்டவர் வைத்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேச நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் நாம் இந்த முகாமுக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்குள்ள ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ள முடியுது? ஏசப்பா நமக்குள்ள ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்ம பக்கம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை நான் சொல்லிவிட்டு நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு மனமுள்ளவர்களாக இந்த செய்தியை கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. ஏதோ நம்ம இந்த நேரங்களில் ஒரு பிரசங்கம் கேட்க போகிறோம் என்கிற மனநிலை உங்களுக்கு வர வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நீங்கள் செய்ய வேண்டியதை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட தான் பேசுகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் உணர்த்தப்பட்டீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்தையும் யோசியாமல் ஆண்டவருக்காக உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாளில் இருந்து ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை இனி ஒரு நிலைக்கு ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருக்குள்ளே நான் அதிகமாக விசுவாசிக்கிறேன். நாம அல்லேலூயா. இந்த முகாமுடைய கருப்பொருளை நாம் அறிந்திருக்கிறோம், மௌனமும் மாற்றமும், இல்லையா? ஆனால் இந்த முகாமுக்கான கருப்பொருளை வைத்த போது அண்ணனிடத்தில் சில காரியங்களை, அண்ணன் இது எப்படி ஆண்டவர் கொடுத்தாங்க இந்த வார்த்தைகள் சொல்லி கேட்டபோது அநேக காரியங்களை இதற்கு உதாரணமாக முன்னிறுத்தி சொன்னார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அல்லது இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜீவியத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எழுப்பி தந்த அல்லது தேவன் கொடுத்த அநேக நல்ல ஆவிக்குரிய குணங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் இன்றைக்கு இந்த தலைமுறைக்கு நாம் பார்க்கும் பொழுது அநேகம் மௌனமாகிவிட்டது. அப்படியானால் அது காணவில்லை, காணாமலே போயிற்று என்று தான் சொல்லணும். அது மங்கிருச்சு. அவைகள் இன்றைக்கு தேடினாலும் ஒரு ஜபிக்கிற ஒரு பாத்திரத்தை கண்டுபிடிக்கிறது அரிதாக இருக்கிறது. ஒரு பரிசுத்தமாய் கர்த்தருக்கென்று யோசேப்பை போல போராடுகிற ஒரு வாலிபனை, ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிணைகாசுகளை இன்றைக்கு தேடுகிறது. இரவும் பகலும் தேவ சமூகத்தை நாடி ஜபிக்கிற நெகேமியாக்களை பாருங்க, இன்றைக்கு தேடி பார்க்கிறது அரிதான ஒரு காலமாக, அவைகளெல்லாம் மௌனமான ஒரு காலமாய், அப்படி ஒரு நிலையில தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நெகேமியாவும் எஸ்தரும் எலியாவும் எலிசாக்களும் வேறெங்கும் இல்லை, நமக்குள்ள தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க மேலதான் தேவன் அப்படிப்பட்ட அழைப்பையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தையும் வைத்திருக்கிறார்.
ஆனால் இந்த மௌனம் கலையுமானால் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இன்னைக்கு வந்துவிடும். அல்லேலூயா. நமக்குள்ள இருந்த ஒரு பெரிய அந்த மௌனத்தை தேவன் உடைத்து ஒரு பெரிய மாற்றத்தை இன்றைக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேளையிலும் நாம் இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதி நாம் யாவரும் இந்த நாளிலே முதலிருந்து சிந்திக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம். நீங்கள் யாவரும் வேதாகமம் வைத்திருப்பீர்களானால் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 9வது அதிகாரம் 35வது வசனம் துவங்கி அதனுடைய 38வது வசனம் முடிய நாம் வாசிக்க போகிறோம். 35வது வசனம் தொடங்கி 38வது வசனம் முடிய வேதாகமத்தை எடுத்த பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். அவர்கள் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீசர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை நாம் இதில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நிலையை சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இங்கு என்ன நடக்க வேண்டும், இதற்காக ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு ஜெப குறிப்பை இந்த இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீர் என்று சொன்னால் 2 இடங்களிலே தான் இதற்காக ஜெபியுங்கள் என்று சொன்னதை நீங்கள் கவனிக்க முடியும். ஒன்று, நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீரானால் இந்த இடங்களிலும், இரண்டாவது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்களில் ஆண்டவர் பல பட்டணங்களை தேடி போகிறார், பல கிராமங்களை தேடி போகிறார். ஆண்டவர் பாலஸ்தீன தேசங்களில் இருந்த எல்லா பட்டணங்களுக்கும் எல்லா கிராமங்களுக்கும் ஊழியம் செய்கிறதற்காக ஆண்டவர் அனுதினமும் தன் சீஷர்களோடு கூட ஆண்டவர் கடந்து போனார் என்று சுவிசேஷ புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் பிரசங்கம் புரியும். கொஞ்சம் என்னோடு கூட இணைந்திருங்க. ஆண்டவர் இப்படி பல இடங்களுக்குள்ளே ஊழியத்திற்கு ஆண்டவர் கடந்து போகும்போது வியாதிப்பட்டவர்கள், பலவீனமானவர்கள், சுகவீனமானவர்கள், அது மாத்திரமல்ல அங்கே அநேக பிசாசு பிடித்திருந்தவர்கள் என்று சொல்லி பலரை அங்கே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு முன்பாக வைக்கிறார்கள். இந்த ஆண்டவர் செய்த ஊழியத்திலே குறித்து பல இடங்களை விளக்கி நம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொடும்படி, அவருடைய நிழல் அவர்கள் மேல் படும்படிக்கு, ஆண்டவர் எப்படி ஆயிலும் தம்முடைய கைகளை அவர்களுக்கு மேலே வைக்கும்படிக்கு என்று சொல்லி திரளான ஜனங்கள் அவர்களை முண்டி அடித்து கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் இப்படி ஏராளமான ஜனங்களை சுகமாக்கினார், அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை எடுத்து சொன்னார் என்று நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த வசனங்களை எல்லாம், இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி அவர்களை பலப்படுத்தி முடித்த பிற்பாடு ஆண்டவர் அடுத்த இடத்திற்கு போக வேண்டியதா இருந்தது. ஆண்டவர் அடுத்த கிராமங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு சில பட்டணங்களை, கிராமங்களை விட்டு வெளியே வர வேண்டியதா இருந்தது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் இங்கே சுகமடைந்த ஜனங்கள், இங்கே விடுதலையாக்கப்பட்டவர்கள், இங்கே மீட்கப்பட்டவர்கள், இங்கே ஆண்டவராலே ஒரு பெரிய மாற்றத்தை அடைந்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார். என்னவென்றால், இந்த ஜனங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவர் வெளியே வர வேண்டி இருந்தது. அந்த ஜனங்களின் நிலையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமா இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகினார். அல்லேலூயா. எல்லா வியாதிகளையும் சொஸ்தமாக்கி விட்டு ஆண்டவர் அந்த ஜனங்களை திரும்பி பார்க்கிறார். அவர்களை தொடர்ந்து நடத்துவதற்கு உத்தரவாதம் எடுக்கிற ஒரு பாத்திரம் இல்லை. அவர்களை தொடர்ந்து இந்த சுகம் பெற்ற ஜனங்களை ஆண்டவருடைய வார்த்தையினால் தேற்றுகிற, ஆண்டவருடைய வார்த்தையினால் காயம் கட்டுகிற, ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு அவர்களை அனுதினம் போஷிக்கிற ஒரு மனிதன் இல்லை என்பதை ஆண்டவர் அங்கே கவனிக்கிறார். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாம் அறுவடைக்கு இப்பொழுது தயாராயிட்டாங்க. எப்படி
சொல்லி வியாதியோடு வந்தவர்களுக்கு சுகம் நடந்துருச்சு, பலவீனத்தோடு வந்தவர்களுக்கு பலவீனம் மாறிவிட்டது, பிசாசின் பிடியில் வந்தவர்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். இந்த ஆத்துமாக்கள் இப்பொழுது அறுவடைக்கு தயாரா இருக்கிறாங்க. இவங்களை அறுவடை செய்தால் இவங்களை கொண்டு போய் அங்கே ஒரு சபையில் ஆகுவது அல்லது இவர்களை கொண்டு போய் ஒரு ஆலயத்தில் ஆவது, இவர்களை இணைக்கும் போது பாருங்க இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த நாட்களில் ஜபாலயங்கள் உண்டு. அப்படி ஜபாலயங்களில் இவர்கள் கூடி வர ஆரம்பித்தால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க முடியும், இன்னும் அதிகமாக அவர்கள் ஆண்டவருக்குள்ளே வளர முடியும். ஆனால் ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை இங்கே நமக்கு சொல்லுகிறதை நாம் கொஞ்சம் நிறுத்தி கவனிக்க வேண்டியது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் மேய்ப்பனற்ற ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு மேல மனதுருகி தம்முடைய சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தம்முடைய சீசர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே வேலையாட்கள் என்று சொன்னது, நர்மையான தேவனுடைய ஜனமே ஒரு காரியத்தை நன்றாய் கவனியுங்கள். வேலையாட்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறது ஏதோ சாதாரணமான வேலை செய்வதற்கென்று நீங்கள் எடுத்துவிடக் கூடாது. ஏதோ சாதாரணமான காரியம் செய்வதற்கு நாம் கூட நின்று ஏதாவது ஒத்தாசை செய்வது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் ரெண்டு காரியத்தை அங்க மையப்படுத்தி சொல்லுகிறார். மேய்ப்பர்கள் என்று ஒரு வார்த்தை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை அந்த வேத பகுதியில் நீங்க பார்க்க முடியும். அதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் அறுப்புக்கு வேலையாட்கள் என்று சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒரு மேய்ப்பன் என்று சொன்ன உடனே நாம் மனதில் கொண்டு வருகிறது அது ஒரு அழைப்பு, அது ஒரு அழைப்பு பிரதர், அது ஒரு ஊழியத்திலே ஒரு அழைப்பு. 5 வகையான ஊழியங்களில் அது ஒரு அழைப்பு என்று நீங்கள் மனதில் கொண்டு வந்து விடாதீர்கள். அறுப்புக்கு என்று சொன்ன உடனே இன்றைக்கு நாம் என்ன நினைத்து விடுகிறோம்? ஆவிக்குரிய பிரகாரமாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அறுப்பு வேலை என்று சொன்ன உடனே இந்த வருஷம் நாம் அறுவடை செய்ய வேண்டும், சுவிசேஷ வேலை செய்ய வேண்டும் என்று நாம் மனதில் கொண்டு வந்து விடுகிறோம். அப்படி அல்ல. ஒரு காரியத்தை நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிற இந்த 2 வேலையை செய்கிறவர்களுக்கு மேலையும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. என்ன? இந்த மந்தைகளை மேய்க்கிறவர்கள் மேய்ப்பர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களே, அவர்களுக்கு ஒரு தன்மையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மேய்ப்பர்களின் தன்மை என்ன? வேதாகமம் நமக்கு நிறைய இடங்களில் இதை குறித்து சொன்னாலும் நான் ஒரு 2 காரியங்களை உங்களுக்கு முன்பாக காண்பித்து கொடுக்க நான் வாஞ்சிக்கிறேன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் வேத வசனங்களை வேகமாக திருப்பி அதை வாசித்து நாம் திரும்ப இதே பகுதிக்கு நாம் கடந்து வர போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 16, 17 வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் வாசித்து விடுங்கள். எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரப்பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்களுக்கு மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். ஆமென், அல்லேலூயா. மோசே எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் வருகிறது. அப்போ அவர் அங்க இருக்கிற ஜனங்களை பார்க்கிறார். என்ன அப்படின்னா, நான் போறேன், இந்த ஜனங்களுக்கு யார் இருக்க போவதில்லை என்றால் இதற்கு மேல இவர்களை நடத்துவதற்கு ஒரு மனுஷன் இருக்க போவதில்லை. எனக்கு கொஞ்சம் கவனிங்களேன், தயவு செய்து கவனிங்க. என்ன? தயவு செய்து கவனிங்க. பைபிள் நீங்கள் வீட்டில் போய் பொறுமையாக வாசிங்க. நான் பிரசங்க நோட்ஸ் தரேன், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு நீங்கள் பாட்டுக்கு வாசிங்க. ஆனால் என்ன கவனிங்க. இப்போ மோசே எடுத்துக்கொள்ளப்பட போகிறான். அங்கே அவர்களை நடத்துகிறதற்கு ஒரு மனிதன் இருக்க போவதில்லை. அப்போ மோசேக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது. என்ன கலக்கம் வருது? இந்த சபை மேய்ப்பன் இல்லாத ஆடா மாறப்போகுது. இந்த நிலையை குறித்த ஒரு துக்கம் மோசேயோட இருதயத்துக்குள்ள வருது. என்ன அப்படின்னா, நான் போயிட்டேனா இந்த ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாதவர்களாய் மாறி விடுவார்கள். என் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. ஏன் இந்த விஷயத்தை நாம் கொஞ்சம் அழுத்த விரும்புகிறோம் என்றால், ஒரு மந்தைக்கு மேய்ப்பன் இல்லை என்றால் பாருங்க, அந்த மந்தைக்கு முன்பாக போகிறதற்கு ஆள் இல்லாம போயிடுவாங்க. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, ஒரு மந்தை இருக்கிறது என்றால் அந்த மந்தையை முன்னாக நடக்கிறதுக்கு ஒரு மேய்ப்பன் வேணும். அந்த மேய்ப்பன் நடக்கிற வழியில தான் ஆடுகள் நடந்து
பழக்கமே தவிர அவர்கள் தானா ஒரு இடத்திற்கு போய் அவர்களுக்கு பழக்கம் இல்லை. மேய்ப்பன் முன்னாடி போனாதான், அவர் சத்தம் கேட்டாதான் பின்னாடி ஆடுகள் நடப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதே போல அவர்கள் திரும்பி வரும்போது அவர்கள் பின்னாக மேய்ப்பனுடைய சத்தம் கேட்டு அவர்களை திருப்பினாதான் அவங்க என்ன செய்வாங்க, சரியான இடங்களுக்கு திரும்புவார்கள். அதே போல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவர்களிடத்துல போகவும் வரவும் பண்ணும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியான என்ன அர்த்தம், அவங்கள காலையில ஒரு இடத்திற்கு போக பண்ணணும்னாலும் ஒரு மேய்ப்பன் தேவை, அவங்கள திரும்ப கூட்டிட்டு வரணும்னாலும் யார் தேவை? இன்னொரு இடத்துல மிக அழகாக சொல்லுகிறார், நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் அதிகாரி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என்ன, இந்த ஜனங்கள் எல்லாரையும் பாதுகாக்கிற ஒரு மனுஷன், இந்த ஜனங்களை போஷிக்கிற ஒரு மனுஷன், இந்த ஜனங்களுக்காய் விழிக்கிற ஒரு மனுஷன், இந்த ஜனங்களுக்காய் ஜாக்கிரதை உள்ள ஒரு மனிதன், இந்த ஜனங்களுக்காய் இரவும் பகலும் தூங்காமல் தேவ சமூகத்தில் நிற்கிற நிலையாய் போராடுகிற ஒரு மனிதன். இந்த மனிதர்களை தன்மையை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளை, அழைப்பு மாத்திரமல்ல, இது ஒரு குணாதிசயம். ஆமென், அல்லேலூயா. இது ஒரு விசுவாசிக்குள்ளே வர முடியும், இது நல்ல ஒரு ஊழியத்தில் படித்த ஒரு தம்பிக்குள்ளே வர முடியும், இது ஒரு சின்ன தங்கச்சிக்குள்ளே வர முடியும், இது ஒரு வாலிப பெண்ணுக்குள்ளே வர முடியும், ஒரு வயதானவங்களுக்குள்ளே வர முடியும். நான் இந்த ஜனத்திற்காக விழிக்கிறவனாய் மாறுவேன், நான் இந்த ஜனங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறவனாய் மாறுவேன், நான் இந்த ஜனங்களுக்காக முன் நடக்கிறவனாய், இவர்களுக்கு மாதிரியாய் வாழுகிறவனாய், இவர்கள் போக வேண்டிய வழியை காண்பிக்கிறதற்கு என்னை நான் முன்னிறுத்த ஆயத்தம். இவர்களுடைய ஆவிகளுக்கு, இந்த மனுஷனுடைய ஆவிகளுக்கு நான் உத்தரவாதம் என்ன ஆயத்தம் என்று யார் முன் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருமே மேய்ப்பனின் தன்மையுடையவர்களாய் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் புரியுதா? அப்ப மேய்ப்பனுடைய இந்த தன்மையை குறித்து தான் கர்த்தர் சொல்லுகிறார். இத்தனை ஜனங்களை நான் விட போகிறேன், ஆனால் மேய்ப்பர்கள் இங்கு இல்லை. அறுத்து முடித்து, நல்ல கவனிங்க, அறுவடைக்கு பலன் விளைந்திருக்கும் போது அதை அறுக்கிறவனுடைய பணி என்ன? அது சேதப்படாமலும், அது அழிந்து போகாமலும், அதில் ஒன்றாகிலும் பாருங்க நஷ்டமடையாமலும் அவைகளை களஞ்சியத்தில் சேர்த்து அவைகளை ஆகாரமாக்குகிற ஒரு பெரிய வேலையை செய்கிறவன் தான் அறுப்புக்கான வேலைக்காரன். அப்ப நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ளுங்க, இந்த ரெண்டு வேலையிலுமே ஒரே ஒரு தன்மை மேலோங்கி இருக்கிறது. என்னன்னா, இவர்கள் ரெண்டு பேருமே ஜனங்களை பாதுகாக்கிறவர்கள், ஜனங்களை போஷிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மேய்ப்பனும் போஷிக்கிறார், பாதுகாக்கிறார். அறுக்கிறவனும் அதை பாதுகாத்து ஜனங்களுக்கு போஜனத்தை உண்டாக்குகிறார். புரியுதா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த ரெண்டு காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரே தன்மை உள்ள வார்த்தையை தான் இயேசப்பா பயன்படுத்துகிறார். மேய்ப்பர்கள் இங்கே, அங்கே அறுப்புக்கு வேலையாட்களும் இல்லை. இந்த தன்மை கொண்ட மனிதர்களை எஜமான், அறுப்புக்கு எஜமானனாகிய அவர் எழுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய காலங்களில் அறுப்பின் வேலையாட்கள் இல்லாதபடிக்கு காணாமல் இருந்தார்கள். அந்த காலத்தில் ஒரு மேய்ப்பனுக்கான தடயம் இல்லாதபடிக்கு மௌனப்பட்ட காலமாய் இருந்தது. மேய்ப்பனுக்கான அடையாளங்கள் இல்லாத ஒரு மறைந்து போன ஒரு காலமாய், மங்கி போன ஒரு காலமாய், சீஷர்களாகிய 12 பேரை தவிர தேவன் திரும்பி சொல்வதற்கு ஒரு கூட்டம் அவருக்கு இல்லை. சீஷர்களை தவிர அந்த ஜனங்களை பொறுப்பெடுக்க சொல்வதற்கு மற்ற நபர்கள் அங்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் விரும்பினார், ஒரு பெரிய வேலை இருக்கிறது, அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது, வேலையாட்கள் நாம் கொஞ்சமாய் இருக்கிறோம். அறுப்புக்கு எஜமான் ஒரு மிகுதியான வேலையாட்களை எழுப்பும்படிக்கு ஜெபம் பண்ண ஆரம்பியுங்கள் என்று ஆவியானவர் அங்கே கட்டளையிடுகிறது நாம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இதே நிலைமையை தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் சொன்னாங்க. இன்றைக்கும் இந்த காலங்களிலேயும் ஒரு பெரிய மௌனம் காணப்படுகிறது. என்ன தெரியுமா? உத்தரவாதம் எடுப்பதற்கு இன்னைக்கு அநேகருக்கு இருதயங்களில் பாருங்க ஒரு பெரிய நிச்சயம் வருகிறதில்லை. உத்தரவாதம் எடுக்கிறதற்கு என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் முன் வருவதில்லை. தாங்களை இந்த காரியங்களுக்காக, ராஜ்யத்தின் வேலைகளுக்காக, தேசங்களுக்காக, கிராமங்களுக்காக, பட்டணங்களுக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக தங்களை முன்னிறுத்துவதற்கு, தாங்களை முன்னாக வந்து நிற்கிறதற்கு இன்னைக்கு அநேகர் விரும்புவது இல்லை. அவர்களுடைய மனமெல்லாம் பல நேரங்களில் மௌனமாகி விடுகிறது. என்னை கவனிங்க பார்ப்போம். என்னை கவனிங்களே, என்னை கவனிங்க, தயவு செய்து கவனிங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடட்டும், என்னை கவனிங்க.
ஏன் நான் இதை கொஞ்சம் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. உங்களுக்காக தான் பேசுகிறாங்க. உங்களுக்காக பேசுகிறதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவனிக்கலைன்னா அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? இல்லை, அதுக்கு நான் என்ன செஞ்சிடலாம், வீட்லேயே உட்காந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணி வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். நம்ம அந்த இடத்துல ஜெபத்தோட இருங்க, கவனிங்க. இப்போ ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறத கவனிங்க. இன்றைக்கு அநேகர் முன் வருவதற்கு விரும்புகிறதில்லை. இங்க ஒரு ஜனம் அழியுது பிரதர், இந்த பகுதியில் ஒரு பெரிய தேவை இருக்கு, யாராவது ஒரு ஜெபிக்க ஒப்பு கொடுப்பீங்களா அந்த ஜனங்களுக்காக 1 மணி நேரம் அப்படின்னு கேட்டா மௌனமாயிடுறோம். ஏன்? அது பெரிய வேலை. நாங்க ஒரு சர்ச்சுக்கு போறதோட எங்க கடமை முடிஞ்சிட்டு. இந்த கிராமத்துக்காக யாராவது வாலிப பிள்ளைகளை சந்திக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா யாரெல்லாம் கை உயர்த்துவீங்கன்னு கேட்டா பாதி கை உள்ள போயிரும். நம்ம அந்த கூட்ட முடிவுல பார்ப்போம். என்ன நீங்க வேணா கவனிச்சு பாருங்க, நான் சொல்றது நடக்கும். பாதிவருடைய கை மேல வராது. ஊழியம் எங்களுக்குரியது இல்லை, அது ஊழியம் அவங்களுக்குரியது. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. ஒரு கிராமங்களுக்கு சிறுவர் ஊழியம் செய்கிறதற்கு இன்னைக்கு ஒரு தேவை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்க. யார் வருகிறார் என்று கேட்டா இன்னைக்கு அதை செய்கிறதற்கு உத்தரவாதம் எடுக்கிறதற்கு இன்னைக்கு அநேகருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு தேவ ராஜ்யத்தின் வேலை என்று சொன்னாலே அநேக தங்கள் இருதயத்தை பூட்டிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு காலம் அப்படி இருந்ததில்லை. முந்தைய காலங்கள் அப்படி இருந்ததில்லை. அப்பாவுடைய காலங்களை நீங்க கேட்டு பாருங்க, அந்த காலங்கள் அப்படி இருந்ததில்லை. எங்கேயாவது ஒரு மிஷனரி பெருவிழா நடக்குமானால் அல்லது எங்கேயாவது, என்ன கவனிங்க பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு மிஷனரி கூட்டங்கள் நடைபெறுமானால் அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுகிறவர்களில் ஏறக்குறைய 100% மக்கள் இருக்கிறார்கள் என்றால் குறைந்தது 30-40% தங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்காக நாங்கள் எதையாயிலும் செய்ய ஆயத்தம் என்று முன் வந்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் இந்த காலத்தின் தலைமுறைகள், என் தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனிங்க, இந்த காலத்தில் இருக்கிற சபை, இந்த காலத்தில் இருக்கிற விசுவாச கூட்டம், இந்த காலத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள், இந்த காலத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களில் தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு, தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு, ஊழியத்தில் பங்கெடுப்பதற்கு, ஊழியத்தில் ராஜ்யத்தின் வேலைகளில் தங்களுடைய பாரத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய பாரத்தை சுமக்கிறதற்கு இன்னைக்கு அநேகர் முன் வருவதில்லை. அநேகர் மௌனம் சாதிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு அந்த மௌனம் கலையுமானால் என் தேவ பிள்ளைகளே, இனி வரப்போகிற ஒரு தலைமுறையை, இனி வரப்போகிற ஒரு ஜனக்கூட்டத்தை, அது எத்தனை வலிய பாவம், எத்தனை வலிய வல்லமை, எத்தனை அந்தகாரத்தின் வல்லமை, எத்தனை சிங்கங்களாய் இருந்தாலும் அதன் வாய்களை கட்டுகிறதற்கு ஒரு அபிஷேகம் உள்ள ஒரு தலைமுறையை, அதன் ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு, அதன் வாயிலிருந்து ஆட்டுக்குட்டிகளை பிடுங்குவதற்கு, ஒரு தாவீதுகளை எழும்ப செய்வதற்கு தேவனாலே ஆகும் என்று நம்புகிற பிள்ளைகள் மாத்திரம் நல்ல கைத்தட்டி, நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம், உங்களை சுத்தியில நிறைய பேர் பேசட்டும், கடைசி வரைக்கும் பேசட்டும், பிரச்சனை இல்லை. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அவங்க இந்த கூட்டத்துக்கு பேசதான் வந்திருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் வேடிக்கை பார்த்து பேசட்டும். நீங்க நல்ல கைத்தட்டுங்க, வாய்களை திறந்து, நல்ல வாய்களை திறந்து. கண்களை திறக்காதீங்க, நல்ல கண்ணை மூடி ஜெபம் பண்ணி வாயை திறங்க பார்க்கலாம். இனி ஒரு காலத்தில் இங்கே மௌனம் கலையுமானால், இங்கே மௌனம் கலையுமானால் இனி ஒரு தலைமுறை எத்தனை பெரிய பாவத்தை பிசாசு வழிவகுத்தாலும், எத்தனை பெரிய வல்லமையை சத்துரு தேசத்துக்குள்ள கொண்டு வந்தாலும், அது டெக்னாலஜி மூலமாக வரலாம், தொலைபேசிகள் மூலமாக வரலாம், என் தேவ பிள்ளைகள் இணையதளங்கள் மூலமாக வரலாம், போதை பொருட்கள் வழியாக வரலாம். ஆனால் உத்தரவாதம் எடுக்கிற ஒருவன் இருக்கிற வரைக்கும் ஒரு ஆட்டுக்குட்டி ஆகிலும் ஒரு ஜனத்தை ஆகிலும் சத்துருவால தொட முடியாது. அவனை காப்பதற்கு மேய்ப்பனுக்கு பலன் தருகிற ஆண்டவர் ஒரு விசை சிங்கத்தின் வாயை, ஒரு விசை கரடியின் வாயை, ஒரு விசை கோலியாத்தை கொல்வதற்கு தாவீதை பலப்படுத்தின அதே தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண முடியும், உங்களை பலப்படுத்த முடியும். உங்கள் ஊழியத்தின் மூலமாக கிராமங்களை, ஜனங்களை, வாலிபர்களை, இதோ சிறு பிள்ளைகளை அவர் பக்கம் திருப்புவதற்கு தேவன் இறங்கி வருவார். அப்படி நம்புகிற பிள்ளைகள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நம்புகிற பிள்ளைகள் மட்டும் நல்ல கைகளை தொட்டி ஆவியில நிரம்பும் போது ஒரு அபிஷேகம் பரவுவதாக.
Jesus, Jesus, Jesus name. Sudabala rada rabagada. Hudabala katia rabagata ramana. Antaraga radi antaraga daramana. Antaraga danabaraga dagana. என் மௌனம் கலையுமானால் ஒரு தலைமுறையில் மாற்றம் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? என் இருதயத்தை நான் திறந்துட்டா என் ஜன விடுதலை ஆயிரும். என் உள்ளத்தை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கணும். ஜோமனுக்கு பார்க்கலாம். என் கடினத்தை உடைங்கப்பா. என் குடும்பத்தை பற்றி இருக்கிற ஆண்டவரை நினைவுகள் நிமித்தமாய் நான் ஊழியத்துக்கு தயங்குகிறேன். என்ன உடைங்க. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார், என் தேவ பிள்ளைகளே, இங்க இருக்கிறதுல நிறைய பேர் முன்னாடி ஊழியம் செஞ்சீங்க, ஆனா இப்ப நீங்க ஊழியம் செய்யல. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக வந்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, எனக்காக திரும்ப வா, எனக்காக திரும்ப வா. நீ விட்டு வந்த கிராமங்கள், நீ ஊழியம் செய்யாமல் விட்ட வாலிப கூட்டங்கள், நீ விட்டுட்டு போற சிறுவர் ஊழியங்கள், இன்னைக்கு அது பாழாயிருக்கிறது. உன்னை தேடி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற, எனக்காக உன் மௌனத்தை கலைத்து விடு, எழும்பி வா. உன் மேல திரும்ப அந்த ஊழிய அபிஷேகம் இப்பொழுதே வருகிறது. ஜீசஸ், ஜீசஸ், fire. இயேசுவின் நாமத்தில் அந்த அபிஷேகம் வருவதாக. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். என் மௌனத்தை கலைக்க ஆயத்தம். எத்தனை பேர் சொல்லுவீங்க, இந்த மௌனம் குடும்பத்துக்காக வந்திருக்கலாம், இந்த மௌனம் காயத்தை நிமித்தம் வந்திருக்கலாம், இந்த மௌனம் பல கல்லறிகள் பட்டதனால வந்திருக்கலாம், இந்த தேவ பிள்ளைகளை ஏமாற்றத்தை நிமித்தம் வந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லார், என்ன நடக்கட்டும், என்ன நடந்திருக்கட்டும், அதையெல்லாம் பார்க்காத, எனக்காக நீ திரும்ப வருவியா? ஆண்டவர் கேட்கிறார், எனக்காக நீ வருவியா? உன்னை நான் பயன்படுத்த போகிறேன், நான் பயன்படுத்த போறேன், உன்னை நான் உபயோகப்படுத்த போறேன். என் ராஜ்யத்துக்காக உனக்கு என் தேசத்துக்குள்ள வல்லமையா பயன்படுத்த போறேன். என் தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவரோடு சொல்றார், இன்னைக்கு என்ன கூடியிருக்கிற நாம் மௌனத்தை இழப்போமானா ஒரு தலைமுறைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். நம்ம காலத்தில் அதை பார்ப்போம். அண்ணே, அக்கா, நான் சொல்றேன், எனக்கு தேவன் சொல்லுகிறதெல்லாம் அறுப்பு வேலைக்காரர்கள், ஜனங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிற மேய்ப்பர்கள், அந்த குணம் கொண்ட, அந்த தன்மை கொண்ட ஒரு சின்ன கூட்டம், ஒரு சின்ன வாலிப பிள்ளைகளின் கூட்டம், அர்ப்பணிப்புள்ள ஒரு சின்ன சகோதரிகளின் கூட்டம் தேசத்தை அசைச்சிரும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தேசம் அசையப்பட்டுரும். ஒரு முறை ஒரு கூட்டங்களில் அகஸ்டின் ஜெபக்குமாரன் அவங்க கலந்து கொள்ளும் பொழுது, அதில் 4 நாட்கள் அவர்களோடு இருந்த அந்த ஊழியத்தில் கலந்து கொள்ள ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்க ஒரு சாட்சி சொன்னாங்க. மியான்மர் தேசங்களில் ஒரு பெரிய பாவ அடிமைத்தன காலங்கள் பெருகி இருந்தபோது பாருங்க, ஆண்கள் யாரும் வேலைக்கு போக மாட்டாங்களா. அவங்களுடைய வேலையே தினந்தோறும் போதைப் பொருட்களை வாங்கி அதை கடத்துவது, தினந்தோறும் நல்லா குடித்து விட்டு போதைப் பொருளை எடுத்துக்கொண்டு அவங்க நிதானம் இல்லாமல் இருப்பதை தான் அவருடைய வாழ்க்கையாக வைத்து கொண்டிருந்தார். இந்த மியான்மர் தேசத்தில் ஒரு சின்ன சபை ஒன்று இருந்தது. அந்த சபையில் பாருங்க, அங்கே இருக்கிற மக்கள் காலையிலேருந்து, பெண்கள் அக்காமாருங்க காலையிலேருந்து வேலைக்கு போய் மூங்கில் வெட்டி கூடைகளை பின்னுவாங்களாம். கடினமான வேலை முடிச்சுட்டு சாயங்காலத்தில் வந்து அந்த சபை கடல் பகுதி பக்கத்தில் அமைஞ்சிருந்ததுனால அதன் மணலில் 4 வயதான பாட்டிமாருங்க, ஒரே ஒரு வாலிப சகோதரி, அவங்க திருமணம் முடித்து ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்திருந்தா, நிறை மாத கர்ப்பிணி அவங்க. ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு சாயங்காலம் தூரம் ஜெபிப்பாங்களாம். ஆண்டவரே, இந்த ஜனத்தை நினைத்தருளும், எங்கள் ஜனங்களை பாருங்க, இங்கே இருக்கிற சகோதரர்களை கவனிங்க என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிப்பார்களாம். ஒரு நாள் இவர்கள் இப்படியாக போராடி ஜெபிக்கும் பொழுது இந்த நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த இந்த வாலிப சகோதரி அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவிக்குள்ளாகி அவருடைய சரீரம் கீழே இருக்கிறத அவருடைய ஆவி ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஏறக்குறைய 5-6 மணி நேரங்கள் ஆகி அவங்களுக்கு நினைவு வரவில்லை. எல்லாரும் பயந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு, மரித்து போயிட்டாங்களோ நினைச்சு பயந்துட்டாங்க. பாருங்க, கொஞ்ச நேரங்களில் அப்படி சரீரத்துக்குள்ள அந்த ஆவி திரும்ப வருகிறது. அவங்க எழும்பினோன்னு சொன்னாங்களா, இந்த மியான்மர் தேசம் ரட்சிக்கப்பட போகிறது. இந்த வார்த்தை அவங்க சொன்ன அந்த நிமிடம்
எங்கெங்க யார் யாரெல்லாம் போதைப் பொருளை விற்று கொண்டு இருந்தாங்களோ, மதுபான கடையில் யார் யாரெல்லாம் நின்று கொண்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருக்கும் மேலேயும் ஒரு எழுப்புதலின் ஆவி பரவிட்டு எல்லாரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லுகிறார்கள், அழுகிறாங்க, கத்துறாங்க. ஏறக்குறைய அந்த குறிப்பிட்ட பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த 2000 பேர் ஒரே நாளில் கூடி வந்து ஆலயத்தை நோக்கி ஓடி வந்து, என் அருமையான தேவனுடைய அத்தனை பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களாம். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே நாளில் ஒரு ஆலயத்தை மூங்கில்னால கட்டினாங்களாம். அண்ணன் சொன்னாங்க, அந்த கூடாரத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன் என்று. நல்ல கவனிங்க என் தெய்வ பிள்ளைகளே, தன் இருதயத்தை மௌனத்தை கலைத்து, இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் நமக்கு உண்டு இல்லையா? இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் குடும்பத்தில் நிறைய கவலைகள் இருக்கலாம், போராட்டங்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், நிறைய தேவைகளுக்கு மத்தியில் நீங்கள் வந்திருப்பீங்க. பல நேரம் ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைக்கிறது போல இருக்கும். ஆனால் நம்ம தயங்குற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் தெரியுமா? குடும்பம், பிள்ளைங்க. நம்மளால் ஊழியத்தை தொடர்ந்து செஞ்சிட முடியுமா? ஒப்பு கொடுத்துட்டு பின் வாங்கிட்டா நல்லா இருக்காது. இப்படி பல நேரங்களில் பல காரியங்களை யோசிப்போம் இல்லையா? நான் சொல்கிறது உண்மை தானே? ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், இதையெல்லாம் தாண்டி உன் மௌனத்தை கலைத்து எனக்காகவா, நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு 4 பேருக்குள்ள வந்த அந்த பாரம் ஒரு தேசத்தை ரட்சிக்குமானா, இன்னைக்கு நமக்குள்ள இருந்து தேவன் சிலரை எழுப்பும்போது ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்துக்குள்ள ஆண்டவரால் கொண்டு வர முடியும். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு மேய்ப்பன் என்கிற ஒரு ஸ்தானத்தை, அல்லது இன்றைக்கு ஜனங்களை போஷிக்கும்படிக்கும் காக்கும்படிக்கும் அவர்கள் அழியாதபடிக்கு விழித்திருக்கிறதற்கும் என்னை விட்டு கொடுக்க ஆண்டவர் இந்த செய்தி வேளையில் என்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு மனிதனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நான் சீக்கிரமாக முடித்துருவேன். என்னை கவனிங்க. நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. ஒரு சாதாரண மனிதன் தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை எப்படி மேய்ப்பனாக்கினார், ஜனங்களை காக்கிற, அழியாதபடிக்கு அவர்களை போஷிக்கிற மனிதனாக எப்படி மாற்றினார் என்பதை நம்ம வேதாகமத்தில் சிந்தித்து விட்டு இந்த நாட்களில் நம்ம அப்படி அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் யாவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அப்படி 49ஆம் அதிகாரம். வேகமாக அப்படி வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்தையும் 22 முதல் 24 முடிய உள்ள வசனத்தையும் வாசிக்க போகிறோம். அந்த அதிகாரத்தினுடைய 1வது வசனமும் 22 முதல் 24 முடிய உள்ள வசனங்களையும் நாம் வாசிக்கலாம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவன் மேல் எய்து அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவன் வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. அவன் ஒரு சாதாரணமான ஒரு வாலிப தம்பி தான். எல்லாரும் என்னை கவனிங்க பார்க்கலாம். ஒரு சாதாரணமான ஒரு தம்பி தான். ஆனா அவருடைய முடிவை குறித்து வேதாகம் இங்கே நமக்கு சொல்லுகிறது, அவன் இஸ்ரவேலின் அனைத்திற்கும் மேய்ப்பனும் கண்மலையுமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களில் மரணம், இதே அதிகாரத்தில் அவர் மரணித்து போவார். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மரண நாட்கள் நெருங்கி இருக்கும் பொழுது தன் பிள்ளைகள் 12 பேரையும் தன் கிட்ட அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், உங்களுக்கு கடைசி நாளில் என்ன சம்பவிக்குமோ அதை என்னிடத்தில் ஆண்டவர் சொல்லிவிட்டார், அதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறார். இப்போ உன் வாழ்க்கையில என்ன நடந்துகிட்டு இருக்கு அதை சொல்றார். உன் வாழ்க்கை எப்படி ஆகும் போகுது அதை சொல்றார். அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு மகனுக்கும் சொல்லும் போது, உன் வாழ்க்கை இதுதான்ப்பா, நீ இப்படிதான்ப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையில இதான்ப்பா நடக்க போகுது அப்படின்னு வரிசையாக எல்லாருக்கும் சொல்லிட்டு வரார். இதுக்கு முன்பாக நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைகளுக்கும் சொல்லியிருப்பார். ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு காரியங்களை ஓமானப்படுத்தி சொல்லுகிறத நீங்க வேதாகமத்தில் கவனிக்க முடியும். அதை சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை இல்லையா?
ஆனா இங்கே யோசேப்புக்கு வரும்போது யோசேப்புக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார், ஒரு விளக்கம் கொடுக்கிறார். என்ன விளக்கம் கொடுக்கிறார்? யோசேப்புனா என்ன அப்படின்னு அவர் சொல்றார். யோசேப்புனா யார், அவன் வாழ்க்கை எப்படின்னு சொல்றார். யோசேப்பு என்பவன் கனிதரும் செடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு அர்த்தம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் யோசேப்பை பார்க்கும் பொழுது எப்படி பார்த்திருக்கிறார் என்றால், யோசேப்பு என்று சொன்னாலே பாருங்க, எப்பொழுதும் என்னை திருப்தியாக்குகிற ஒரு செடிதான் யோசேப்பு. கனி தருகிறவன், எப்பொழுதும் கனி தருகிறவன், எல்லா காலங்களிலும் எனக்கு கனி தருகிறவன். அந்த யோசேப்பை இன்னும் விளக்குகிறார். அவன் கனி தரும் செடி மாத்திரமல்ல, அவன் நீரூற்று அண்டையில் இருக்கிற கனி தருகிற செடி. அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவன் கேட்டா, அவன் சும்மா ஏதோ ஒரு காலத்துல கனி கொடுத்து ஒரு காலத்துல கனி கொடுக்காம போறவன் இல்ல. ஒரு வருஷம் கனி கொடுத்து இன்னொரு வருஷத்துல கனி இல்லாமல் போகிறவன் அல்ல. அவனை குறித்து சொல்ல, அவன் நீரூற்றண்டையில வளர்ந்தவன். எப்போது அவனுக்கு தண்ணீர் உண்டு, அவன் எப்பொழுதும் செழிப்பாய் இருப்பான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது அல்லவா, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கிறார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதே வார்த்தைக்கு ஒப்பனையான ஒரு வார்த்தையை யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். அவன் எப்பொழுதும் செழிப்பானவன், எப்போது கனி கொடுக்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, அவன் கொடிகள் சுவரின் மேல் படர்கிறது. அப்படின்னு அர்த்தம், அவன் பெருகி கொண்டே வந்தான். அல்லேலூயா. அப்படி ஈல்டு நாளைக்கு நாளுக்கு பெருகுச்சு. அவன் குறிப்பிட்டவர்களை மட்டுமல்ல, நாளுக்கு நாள் அநேகருக்கு தேவைப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் பறந்து விரிந்து தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாய் மாறினான் என்று யோசேப்பை குறித்து ஒரு விளக்கத்தை எங்க கொடுக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் தேவ பிள்ளைகளை, இந்த விளக்கம் இப்படிப்பட்ட ஒரு விளக்கம் அதுக்கு முன்னாடி இருந்த 10 பேருக்கும் அதுக்கு பின்னாடி வந்த பென்யமீனுக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், யோசேப்புடைய வாழ்க்கை அத்தனை அதிகமாய் தனக்காக வாழாமல் அவன் முழுவதும் மற்றவர்களுக்காக வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்திருந்தபடியினால் அவனுடைய வாழ்க்கையை இப்படி பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க என்னைக்கு கனி உள்ள மரமா மாறுறீங்க தெரியுமா? உங்களுக்காக வாழ்றத என்னைக்கு புல் ஸ்டாப் வச்சுட்டு இந்த ஜனங்கள் அழுகிற ஒரு கூட்டத்தை என்னைக்கு உங்க கண்கள் பார்த்து அவங்களுக்காக என்னைக்கு நீங்கள் ஆத்தும பாரத்தோடு நீங்கள் புறப்படுகிறீர்களோ, அன்னைக்கு நீங்கள் கனி கொடுக்கிற விருட்சமாய் மாறிவிடுகிறீர்கள். சொல்றது உங்களுக்கு புரியுதா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் படித்த காலங்கள் அல்லது நான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்த காலங்கள், எங்க அப்பா ஒரு பாஸ்டர் ஊழியருடைய குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு 22 வருடங்கள் ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் வளர்ந்தது எல்லாமே சபைக்குள்ளதான் வளர்ந்தோம். ஆனால் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் பைபிளுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படியே வந்தாலும் சபையில் ஒரு வேத பகுதியை வாசிக்கிறதோட சரி, அதுக்கு அடுத்த பகுதியில் உள்ள வர்றதில்லை. பிரசங்கிக்கணும், ஊழியத்துக்கு போகணும், அப்படியெல்லாம் எந்த காரியத்தில் ஈடுபட்டவன் இல்லை. ஒருவேளை இன்றைக்கு நான் இப்படி பிரசங்கிப்பேன் என்று கூட நான் ஒரு நாள் நினைச்சதில்லை. ஒருவேளை ஆண்டவர் இப்படியெல்லாம் பிரசங்கிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பார், வசனத்தை சொல்லிக் கொடுப்பார், பைபிள் காலேஜுகளில் நம்ம பிரசங்கிப்போம், இப்படியெல்லாம் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கூட நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் கேட்டபோது, ஆண்டவருக்கு நான் மௌனம் சாதிக்காமல், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுக்காக தருகிறேன் என்று சொல்லி என்னைக்கு என் வாழ்க்கையை நான் திறந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேனோ, அன்னைக்கு எனக்குள்ள கனிகளை தேவன் உற்பத்தி பண்ணுகிற கிருபைகளை தர ஆரம்பித்தார். என் தேவ பிள்ளைகளே, இவைகளெல்லாம் எப்ப வந்தது நான் சொல்றேன், இதெல்லாம் எப்ப வந்தது தெரியுமா? எனக்காக நான் ஒன்னு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்ப இல்ல. என்னைக்கு ஆண்டவரே இந்த திரள் கூட்டம் வருகிறார்கள், இன்னைக்கு ஒரு முகாம் நடக்குது, இன்னைக்கு ஒரு ஜனங்கள் வருகிறாங்க, அவங்க வெறுமையா போயிட்டா ஆண்டவரே இந்த ஊழியத்தின் முகாந்திரம் இல்லாம போயிடும், உங்க சமூகத்தில் நிக்கிற உங்க வார்த்தையை கொடுங்கன்னு சொல்லி என்னைக்கெல்லாம் முழங்கால் போட்டோமோ, அன்னைக்குதான் தேவன் ஏற்றதும் பிரகாதமான கன்னிகளை தந்தார். அன்னைக்குதான் தேவன் என்னை நீரூற்று கண்டையை இழுத்து கொண்டு போனார். அன்னைக்குதான் தேவன் என் வேல்களை ஆழமாய் கொண்டு போய் ஆழங்களை அறிகிற கிருபைகளை தந்தார். என் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு கனி தருகிற செடியா எப்படி மாறினா தெரியுமா? அவனுடைய சிந்தை மாறிற்று, அவனுடைய எண்ணம் மாறிற்று, அவனுடைய இருதயம் மாறிற்று. அவன் தனக்காக வாழவில்லை, தேசத்தின் ஜனங்களுக்காக தன் வாழ்நாளை ஈடுபடுத்த ஆரம்பித்தான். அன்னைக்கு தான் கர்த்தர் அவனை குறித்து விசேஷங்களை எழுதினார். ஹல்லேலூயா. சொல்ல உங்களுக்கு புரியுதா? பைபிளை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. எரேமியா பிறந்தது எப்பயோ பிறந்திருப்பாரு, ஏசாயா பிறந்தது எப்பயோ பிறந்திருப்பாரு,
நெகேமியா பிறந்தது எப்பயோ பிறந்திருப்பார். அவன் ஏற்கனவே பானபாத்திரக்காரனாய் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். ஆனா என்னைக்கு அவர்களுக்கு ஜனங்களை குறித்த பாரம் வந்ததோ அன்னைக்கு தான் பைபிள் அவர்களை குறித்து முதல் வார்த்தையை எழுதுகிறது. புரியுதா நான் சொல்றது? அது வரைக்கும் அவங்க வாழ்க்கை கனி உள்ள வாழ்க்கை இல்லை. அது வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை. என்னைக்கு அவர்களுக்கான தேவைகள் உண்டுதான், அவங்களுக்கான பிரச்சனைகள் உண்டுதான், அவங்களுக்கான பாடுகள் உண்டுதான். ஆனா அதை எல்லாத்தையும் என்னைக்கு தூக்கி ஒரு ஓரமா வச்சுட்டு ஆண்டவருக்காக எதையாகிலும் நான் வாழ்ந்தாக வேண்டும், இனி வாழப்போகிறது கொஞ்ச காலங்கள், எதையாகிலும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்று என்னைக்கு முன்னாடி வந்தார்களோ அன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆச்சரியமாய் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு கனி தருகிற செடி. இந்த தேவ பிள்ளைகளே, அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருந்ததுன்னு ஆரம்பிக்கிறார். அவன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு சொல்றார். நல்ல கவனிங்க. யோசேப்பு கனி தரும் செடி மாத்திரமல்ல, வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்பின் வாழ்க்கை தெரியாதவங்க இங்க யாரும் இருக்க மாட்டோம். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். இல்லை, நம்ம எல்லாம் சண்டே ஸ்கூலுக்கு எவ்வளோ கதை சொல்லியிருப்போம். யோசேப்பண்ணன் சொல்லாமல் ஒரு சண்டே ஸ்கூல் இருக்கவே இருக்காது, எனக்கு தெரியும். சரிதானே? என்ன நோவா தாத்தா யோசேப்பண்ணெல்லாம் எப்படி விடுவோம்? நம்ம விட முடியாது. யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அவருடைய சொந்த சகோதரர்கள் அவரை விற்றாங்க இல்லையா, அவனை பகைத்தாங்க, கொலை செய்ய தேடினாங்க. இதெல்லாம் விவரங்களும் உங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க நன்றா கவனிங்க, அவனை இவ்வளவு பகைத்தாலும் அங்கே அடுத்த வசனத்தில் 24ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பு ஜனங்களுக்காக வாழணுன்ற ஒரு பிரதிஷ்டையோடு வந்த ஒரு மனுஷன்தான், தரிசனத்தை சுமந்த ஒரு மனுஷன்தான். தேசத்தின் ஜனங்களுக்காக ஒரு நாளில் நான் என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கும், அன்றைக்கு எனக்கு முன்பாக எல்லாரும் வரப்போகிறார்கள், அவர்களை நான் சந்திக்க வேண்டிய ஒரு பாத்திரம் என்பது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இங்கே சுயமாய் வாழுகிறதற்கு, சுகமாய் வாழுகிறதற்கு அல்ல, நான் தேசத்துக்கான பாத்திரம் என்பது அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஆனா அவன் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள். இந்த தேவனுடைய பிள்ளைகளை நன்றா கவனித்து பாருங்க. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம நினைப்போம், பாஸ்டர் நல்லா தான் இருக்கு, சூப்பரா இருக்கு லைஃப், என்னைக்கு ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்றனோ, என்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிக்கிறேன்னு ஒப்பு கொடுக்கிறனோ, என்னைக்கு ஒரு சண்டே ஸ்கூலை வீட்டில் ஆரம்பிக்கிறனோ, அன்னையிலிருந்து வர்ற போராட்டத்தை எங்களால் ஜீர்ணிக்கவே முடியலை அப்படின்னு சொல்றவங்களை நான் நிறைய கேட்டிருக்கேன். நீங்க சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டிருக்கேன். சபையில் ஒரு வாரம் பிரசங்கம் போகும், வாலிப பிள்ளைகள் எந்திரிச்சு முன்னாடி வந்து நாங்கள் ஊழியத்துக்கு போகிறோம், தேசத்துக்கு போகிறோன்னு அர்ப்பணிச்சிருவாங்க. அடுத்த வாரம் வரும்போது அண்ணன் தெரியாம கை தூக்கிட்டேன், என்னை விட்டுருங்க. ஏன் அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவாங்க, அர்ப்பணிச்சுட்டு போனதுல இருந்து வீட்டில் ஒரே சண்டை, ஒரே பிரச்சனை. இந்த தேவ பிள்ளைகளை நன்றா கவனிங்க. யாருக்கு போராட்டங்கள் வரும்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருவன் தனக்காய் வாழ்வதை நிறுத்திவிட்டு தேசத்துக்காக வாழணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு தான் பிரச்சனைகள் வரும், அவனுக்கு தான் போராட்டங்கள் வரும். இன்னைக்கு போராட்டங்கள் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருக்கா? நீங்க ஒன்னு புரிந்து கொள்ளுங்க, என் தேவ பிள்ளைகளை, நீங்க தான் ஒரு காலத்தில் யோசேப்பை போல தேசத்தை விடுவிக்க போகிறீர்கள். இன்னைக்கு நீ தடுமாறிட்டனா நாளைக்கு ஒரு மகிமையான ஊழியத்தை உன் வாழ்க்கையில பார்க்க முடியாம போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து இந்த ஊழியம் வேண்டாம், இந்த ஜெபம் வேண்டாம், இந்த அர்ப்பணிப்பு வேண்டாம், இந்த தரிசனம் வேண்டாம்னு கீழே விட்டுட்டீங்கன்னா இனி ஒரு பெரிய மகிமையான ஒரு நாள் யோசேப்பின் வாழ்க்கையில வந்தது போல உங்களுக்கான ஒரு மகிமையான ஊழியம் காத்து கொண்டு இருக்கிறது. என் தேவ பிள்ளைகள், அதை நீங்க இழந்து விடுவீங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் யோசேப்புடைய வில் உறுதியாய் நின்றது போல நம்முடைய வில் உறுதியாய் நிற்கிறதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. போராட்டங்கள் வராமல்ல, ஆனா யோசேப்பை யாராலையும் அந்த மனம் மாற்ற வந்ததை திரும்ப மௌனமாக்க முடியல. ஆமென், ஹல்லேலூயா. என்ன கவனிக்கிறீங்களா? கொஞ்சம் கவனிங்களேன். பிரசங்கிக்க ஆவியானவர் அவ்வளோ உந்துறாங்க, நீங்க கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கவனி. ஊழியத்துக்கு நான் வரும்போது நான் வேலை செய்துட்டு தான் இருந்தேன். என் வேலையை விட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது. ஆண்டவர் என்னை முழு நேரமாக ஊழியத்துக்கு அழைச்சாங்க. அப்போ நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வருகிறதற்காக வேலையை எழுதி கொடுத்துட்டு கோயம்புத்தூரில் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். வேலையெல்லாம் விட்டுட்டு நான் முழு நேரமாக ஊழியத்துக்கு வந்துட்டேன். பாருங்க, அப்போது என்னுடைய பெரியப்பா ஒருத்தங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னா, நான் இது மாதிரி வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பா ஊழியம் செய்ததுனால குடும்பத்தில் நிறைய தேவைகள் இருந்தது, கஷ்டங்கள் இருந்தது. எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க.
எனக்கும் அந்த வேலை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சது. 2 வருஷம் தான் நான் வேலை பார்த்துருந்தேன். அப்போ தான் வீடெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் என்ன செஞ்சுட்டேன், வந்துட்டேன். வந்தது இந்த செய்தி கேட்ட உடனே அவர் என்னை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு ஒரு வேளை இவனை கடுமையாக பேசினா ரோசப்பட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவான்னு நினச்சிட்டு என்னை கூப்பிட்டார். என்னை கூப்பிட்டு நான் இங்கே இருக்கிறேன், ஊருக்கு வான்னு சொன்னார். நான் ஊருக்கு போனேன். அவர் என்னை தனியாக தோட்டத்துக்கு அழைச்சிட்டு போனார். அவருக்கு கொஞ்சம் வயல் இருக்குது, விவசாயம் பண்ணுறாங்க. என்னை தனியாக அழைச்சிட்டு போனார். தனியாக அழைச்சிட்டு போயிட்டு என்னை எவ்வளோ மோசமாக பேச முடியுமோ அவ்வளோ மோசமாக பேசினார். வேலை செய்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு ஊழித்து கொண்டியான்னு கேட்டார். என்ன கேட்டார், வேலை செய்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டு ஊழித்து கொண்டியா? உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியும். இங்கே வந்து அவங்க கையை எதிர்பார்த்து வாழ்கிறதுக்கு நீ திரும்ப வந்துட்ட. என்ன, நாளைக்கு உனக்கு ஒரு குடும்பம் ஆச்சுன்னா 5க்கும் 10க்கும் அடுத்தவங்ககிட்ட போய் நிற்க போற, அதுக்கு தானே வந்திருக்க அப்படின்னு சொன்னார். பாருங்க, எனக்கு அந்த வார்த்தைகளை அன்னைக்கு கையாளுகிற மனம் அன்னைக்கு இல்லை. அந்த வயதில் எனக்கு அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம கடந்து போகணும்னு எனக்கு தெரில. அவர் பேசுகிறாரு, என்னால் கண்ணீர் அடக்க முடியல. ஆனாலும் நான் அழலை, அப்படியே வந்துட்டேன். திரும்பி நான் பஸ் ஏறி வரும்போது இதுக்கு தான் இவர் வர சொன்னாரா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வேதனையோட கண்ணீரோட அழுதுகிட்டே வரும்போது ஆண்டவர் என் உள்ளத்துல ஒரு பெரிய அழுத்தத்தை உள்ள போடுகிறதை, ஆறுதல் படுத்துகிறதை என்னால் புரிய முடிஞ்சது. ஆண்டவர் என்ன சொன்னார், நான் ஒரு காலம் உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழுத்தம் வராமல்ல ஊழியத்தை விட்டு வெளியே போறதுக்கு, பிரச்சனைகள் வராமல்ல, சூழ்நிலைகள் வராமல்ல, நெருக்கங்கள் தேவைகள் வராமல்ல. நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றா கவனிங்க. ஊழியத்தின் ஆரம்பத்தில் திருமணமான எனக்கு நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கஷ்டம். ஊழியத்தில் ஒரு 10 ரூபா என்றது பெரிய காரியம். அன்னைக்கு இருந்த நாட்கள் ரொம்ப கடினமான காலங்களில் ஊழியத்தின் ஆரம்பங்களில் ஊழியம் செய்யும் போது, அப்போ மனைவி அவள் பிரசவத்துக்காக போயிருக்கிறாங்க. நிறைய தேவைகள் இருக்கு, கையில் காசு இல்லை. நான் இங்கேருந்து அங்கே போயிருக்கும் போது எனக்கு ரொம்ப வேண்டிய என் தம்பி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்டு என்ன செய்கிற, தேவைக்கெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லைப்பா, ஆண்டவர் பார்த்துக்குருவாருன்னு சொல்கிறேன். அவர் உடனே சொல்கிறார், உன் அக்கௌண்ட் நம்பரை கொடு அப்படின்னு கேட்குறாரு. நான் பொதுவாக அப்படி யாருக்கிட்டையும் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எனக்கு அப்படி தாங்கன்னு கேட்டதில்லை, அது பழக்கமும் இல்லை. அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், கண்டிப்பாக நீ கொடுக்க தான் செய்யணும்னு சொல்லி எனக்கு அக்கௌண்ட் நம்பரை வாங்கி ஒரு 1000 ரூபாய் காணிக்க போட்டார். என்னை கவனிங்க பார்ப்போம், நான் போய் சொல்லலை, என்ன எனக்கு கவனிங்க. ஒரு 1000 ரூபாய் காணிக்க அனுப்பினார். அனுப்பிட்டு என்ன சொன்னார், பரவாயில்ல நீ செலவுக்கு வச்சுக்கோ, இதை வந்து குடும்பத்துக்கு அவளுக்கு பாரு, ஏதாவது செலவு பார்த்துக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டார். நானும் சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பையன் ஜபத்தை கேட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த தம்பிக்காகவும் ஜபம் பண்ணிட்டு விட்டேன். கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வருது. ஏண்டா உன்னை ஊழியத்துக்காக ஏற்படுத்தி அனுப்புனா நீ ஊரில் இருக்க எல்லார்ட்டையும் ஃபோன் போட்டு காசு கேட்டுக்கிட்டு இருக்கியான்னு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. நான் யார்ட்டையும் கேட்கலையே. அந்த தம்பி என்ன செஞ்சிருக்காரன், நேராக ஃபோன் போட்டு இது மாதிரி அண்ணன் ஃபோன் போட்டார், ஒரு 1000 ரூபா காசு கேட்டார், கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். பாருங்க, நான் திரும்ப நான் தம்பிக்கு ஃபோன் போட்டேன். தம்பி, நான் உன்கிட்ட காசு கேட்கலையே, நீங்களாக தான் எனக்கு அனுப்புனீங்க, என்னை ஏன் இப்படி வெளியே சொன்னீங்கன்னு நான் கேட்டேன். எனக்கு ரொம்ப துக்கமாக இருந்துச்சு. நான் சொன்னேன், நான் ஊருக்கு வரும்போது அந்த பைசா வச்சுருப்பேன் என் கையில், நீங்கள் தயவு செய்து அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அவர் கையில் கொடுத்துட்டேன். நல்லா கவனிங்க, அன்னைக்கு மிகுந்த மன உடைஞ்சிருச்சு. ஏன்னா நான் வேலை பார்க்கும்போது அதிகமான சம்பளம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய கஷ்டப்பட வேண்டி இருந்துச்சு. நான் ஆண்டவர்கிட்ட அழுதேன், ஆண்டவரே என்னை ஒரு நாளும் மனுஷன்கிட்ட போய் நிற்க வச்சிடாதீங்க, என்னை ஒரு நாளும் மனுஷனுக்கு முன்னாடி நிற்க வச்சிடாதீங்க ஆண்டவரே, எனக்கு அப்படி இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுத. அன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணினார், உன் கைகள் இனி வெறுமையா இராதுன்னு சொன்னார். நான் அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் சொல்லுவேன், என் அக்கௌண்ட் ஒரு நாளும் ஜீரோல இருந்ததே இல்லை. என் கையில் ஆண்டவர் பொருளாதாரத்தை தராம இருந்த நாட்களே கிடையாது. நாவியானவருக்கு உண்மையா சொல்றேன், ஆண்டவர் இந்த ஊழியத்தில் வந்த நாட்கள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் என்னை நம்பி எவ்வளவோ காரியங்களை தேவன் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்களேன், ராமன் சொல்லுங்களேன். அப்போ மனமடிவு என்பது வராமல்ல, யோசேப்புக்கு வராமல்ல. சொந்த அண்ணமாருங்க விசாரிக்க போறாரு, அவனை வித்து ஒரு கையில காசு வாங்குறாங்க. அவனை எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணங்க என்ன வித்துட்டாங்க. ஆனா என் தேவ பிள்ளைகள், அவன் வில் உறுதியாக நின்றது. இன்றைக்கு அர்ப்பணிச்ச அர்ப்பணிப்புல இருந்து இந்த மௌனத்தை நான் கலைச்சி ஆண்டவருக்காக வந்திருக்கிறேன், இதுல இருந்து நான் திரும்புகிறது இல்லை என்கிற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த ஊழியத்தினுடைய ஒரு பெரிய வெற்றி. அவன் கனி தருகிற விருட்சமாய் மாறினதற்கு அதுதான் ஒரு பெரிய காரணம். அவன் வில் உறுதியாய் நின்றது அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வார்த்தைகளின் விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம், கொஞ்சம் கவனிங்க. ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அப்படியே நான் ஜெபிச்சிருவேன். நல்லா கவனிங்க பார்க்கலாம்.
அவன் வில் உறுதியாய் நின்றது என்று யாக்கோபு எதை சொல்லுகிறார் என்றால், நீங்க அவனை நிறைய சங்கடப்படுத்துனீங்க, நிறைய கஷ்டப்படுத்துனீங்க, ஆனா அவன் மேல் இருந்த தரிசனத்தை அழிய அவன் விடல. ஹல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யோசேப்பை எதற்காக ஆண்டவர் அழைச்சாரோ அந்த தரிசனத்தை யோசேப்பு தன் மேல் இருந்து அதை அழிய சிதைய விடல, அதை காத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் வில் உறுதியாய் நின்றதுக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை வருமானால், இன்னைக்கு ஒரு போராட்டம் வருமானால், இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு கசப்பு வருமானால், அல்லது ஊழியத்தில் ஒரு கசப்பு வருமானால், இன்னைக்கு நாம் ஊழியங்களை கீழே வைத்து விடுகிறோம், தரிசனத்தை சிதைய விட்டு விடுகிறோம், தரிசனத்தை அழிய விட்டு விடுகிறோம். என் தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற காரியம், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் வில் உறுதியாய் நிற்கும்படிக்கு ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த தரிசனத்தை அழிய விடாதீங்க. போராட்டங்கள் வரத்தான் செய்யும், பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். எகிப்தில் அடிமையாய் கொண்டு போனார்கள், அவன் மேல அநேக பழி சுமைகளை போட்டாங்க. ஏறக்குறைய 13 வருஷம். என் தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சிறையில இருக்குமானால் அந்த மனுஷனுடைய மனநிலைமை எவ்வளவு இருந்திருக்கும்? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவனை சிறைச்சாலை கிடங்கில் வைத்தார்கள். ஒரு குழியில ஒரு மனுஷன் வாழ்றான், ஒரு குழிக்குள்ள ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை 13 வருஷங்கள் கடந்து போது அடைக்கப்பட்ட சிறைக்குள்ள வாழ்றான். என் தேவ பிள்ளைகளை, யாருக்கு ஊழியம் செய்ய மனசு வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பிரச்சனை 1 மாசம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம மனசை விட்டுருவோம். புரியுதா? பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்க, 2 மாசம் ஆஸ்பத்திரியில இருந்து பாருங்க, என்னடா வாழ்க்கைன்னு தோணும். புரியுதா நான் சொல்றது? குடும்பத்துல எப்பயும் சண்டை, ஒரு 4 மாசம் நிம்மதியே இல்லை, வீட்டுக்கே வர முடியல, ஒருத்தர் முகம் பார்க்க முடியல, பிரிஞ்சு வாழ்றாங்க. அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் தேவ பிள்ளைகளை, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 13 வருஷமும் நிந்தை, 13 வருஷமா அசிங்கம், 13 வருஷமும் அவமானத்தை சுமக்கிறான், 13 வருஷமும் பழி சுமக்கிறான், 13 வருஷமும் கேவலப்படுறான். ஆனா அந்த மனுஷன் தான் மேல இருக்கிற ஊழியத்தை விடல. எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் கர்த்தருக்காக அந்த தரிசனத்தில் வளருகிற பாத்திரம். என் தேவ பிள்ளைகளே, யோசேப்பு இந்த பகைக்கப்பட்டதுக்கு காரணமும் சொப்பனம் தான். அங்க இருந்த சிறைச்சாலைகளில் அவன் அடையாளம் காணப்பட்டதுக்கு காரணம் சொப்பனம் தான். பார்வோனுக்கு முன்னாடி நின்னதுக்கு காரணமும், அவன் உயர்த்தப்பட்டதுக்கு காரணமும் சொப்பனம் தான். இந்த தரிசனத்தை நீ அழிய விட்டுட்டனா உன் உயர்வு நின்று போகும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல? எத்தனை பேருக்கு புரியுது? என் தேவ பிள்ளைகளே, உங்களை இந்த உலகத்துக்கு அடையாளம் காண்பிக்க போகிறது நீங்க செய்ய போற சிறுவர் ஊழியம் தான், நீங்க செய்ய போற வாலிப ஊழியம், நீங்க செய்ய போகிற சுவிசேஷ ஊழியம், நீங்க செய்ய போகிற சபை ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அதுதான் உன் அடையாளம். ஒருவேளை நீ நினைக்கலாம், இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு அசிங்கம். ஒருவேளை நல்ல கவனிங்க, இந்த ஊழியம் தான் ஒரு நாளில் உங்களை கிருபை உள்ளவனாய் உலகத்துக்கு காண்பிக்க போது. இந்த ஊழியம் தான் ஒரு நாளில் உங்களை ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போக போகிறது. இந்த தரிசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க, ஊழியத்தை கீழே வச்சிடாதீங்க. அழைச்சவர் ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. யாராலும் இந்த ஊழியத்துக்கு வரல, உங்களை அழைச்சவர் ஆண்டவர். அப்ப இந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருப்பாரானா, என்ன வந்தாலும் இந்த தரிசனத்தை அழிய விட்டுறாதீங்க. வில் உறுதியாய் நின்றது என்று சொன்னோமே. இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், நல்ல கவனிங்க. தன் காலத்தில் தன் தரிசனத்தை நிறைவேற்றி யோசேப்பு முடிச்சிட்டார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது தரிசனத்தின் மேல நடந்துகிட்டே இருந்துச்சு. புரியுதா? 13 வருஷம் உள்ளதா இருக்கிறாரு, சொப்பனம் பார்க்கிறவனா இருந்தாரு. இந்த 13 வருஷத்துல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாறிட்டார். அல்லேலூயா. தரிசனத்தின் வேலை ஒண்ணு நிக்கல, கிருபை ஒன்றும் குறைஞ்சு போகல, பிரச்சனை வந்தோன்னு ஜெபம் ஒன்றும் கீழே போயிடல. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தன் காலத்துக்குள்ள தேவன் எதற்காக அழைச்சாரோ அந்த ஓட்டத்தை யோசேப்பு ஓடி முடிச்சுட்டான். எப்போ ஓடி முடிச்சாங்க நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. 30 அவன் பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது அவன் வயது 30 இருந்தது. அதுல இருந்து சரியாக 14 வருஷத்துக்குள்ள அவனை எதுக்காக ஆண்டவர் அழைச்சாரோ ஊழியத்தை முடிச்சுட்டு அந்த தேவ மனுஷன் தன் ஓட்டத்தை முடித்தேன் என்று நிற்கிறான். 110 வயது வரைக்கும் அந்த ஜனங்களுக்கு கண்மலையாய் வாழ்ந்தான். அல்லேலூயா.
அவன் பராமரிக்கிற வேலை 14 வருஷம் தான். இந்த 14 வருஷம் ஊழியத்தை அருமையா இந்த தேவ மனுஷன் செய்து முடித்தான். என் தேவ பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில உங்களுக்கு சொல்லுகிறார், இன்னைக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் ஊழியம் நிற்க கூடாது. ஆமென். உங்க மேல ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை கீழே வைக்க கூடாது. என்கிட்ட ஒரு பிரதர் வந்து இப்படி சொன்னாங்க, பாஸ்டர் நான் அந்த ஊழியத்துக்கு நான் போல பாஸ்டர், என்ன ரொம்ப காயப்படுத்திட்டாங்க பாஸ்டர், அந்த ஊழியத்தை யார்ட்டாவது கொடுத்துருங்க பாஸ்டர், என்னால செய்ய முடியல பாஸ்டர் என்று சொல்லி அழுதார். பாருங்க, அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு இன்னொரு ஆள் கிடையாது. ஏன் நான் சொல்றேன் நல்லா கவனிங்க. அந்த கிராமம் ஏறக்குறைய ஒரு ரூரல் வில்லேஜ். அந்த கிராமம் போறதுக்கு பஸ் வசதி கிடையாது. ஏறக்குறைய 14 கிலோமீட்டர் இறங்க நான் நடந்துதான் ஆகணும். உள்ள அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி 3 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். ஒருவேளை ஒரு பஸ் வந்தாலும் அந்த பஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும். பாதைகள் கிடையாது. ஒரு சின்ன கிராமம், ஒரு 200 வீடு இருக்கு அந்த கிராமத்துல. அதை சுற்றி இருக்கிற 3 பணித்தலங்கள்ல அந்த தம்பியும் தங்கச்சியை அனுப்பி ஆண்டவர் கிருபையால ஊழியத்தை செய்து கொண்டிருக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரு சின்ன பிரச்சனை குடும்பத்துக்குள்ள, என் ஊழியம் சண்டை வந்துருச்சு. பாருங்க, சொல்ல தம்பி கீழே வச்சுட்டா, நான் ஊழியம் செய்ய மாட்டேன்னு விட்டுருங்கண்ணே சொல்லி அழுதா. நான் சொன்னேன், தம்பி இந்த ஊழியத்தை நீ கீழே வச்சிடலாம், ஆனா நீ வச்ச ஊழியத்தை எடுக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகுமோ 100 வருஷம் ஆகுமோ தெரியாது. இந்த ஊழியத்தை உன்னை எடுக்க வைக்கிறதுக்கு ஆண்டவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரோ உனக்கு தெரியாது. இந்த ஒரு பகுதிக்கு ஒருவன் அனுப்புகிறதுக்கு எத்தனை பரிசுத்தவான்கள் அழுதாங்களோ தெரியாது. ஆனா நீ வச்சுட்டு போயிடலாம், அது செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அந்த தம்பி அப்படியே முழங்கால் போட்டார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்கிறதுக்கு கிருபை வேணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு என்னார். இல்லை கவனிங்க தேவ பிள்ளைகளே, உங்க காலத்துல உங்க ஊழியத்தை செய்யுங்க, வேலையை நிறைவேற்றுங்கள். பிரச்சனை வரும், செய்யுங்க. சிலருடைய வாழ்க்கையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, பிரச்சனை இருக்காது ஆனா ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஊழியம்ன்ற பேர் இருக்கும், ஊழியம் நடக்காது. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு இந்த காரியத்தை நமக்கு ரொம்ப அழுத்தமா சொல்றார். உங்க மேல ஒரு பெரிய பொறுப்பு வச்சிருக்கிறாருன்னா, ஒரு பெரிய தேவை வச்சிருக்காருன்னா, உங்களை நம்பி ஒரு 2 மணி நேரம் என் பிள்ளை ஜெபி பண்ணி ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் உங்க தரிசனமானால் அந்த தரிசனத்தை உண்மையா செய்யுங்க. அந்த ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. வாரந்தோறும் சிறு பிள்ளைகளை சந்திப்பேன், அந்த ஊழியத்தை உண்மையா செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதுனால உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு காலங்களை நீங்க போக்கடிக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 2 குடுவை வச்சுக்கோங்க. மண் அப்படி போகும் தெரியுமா, நேரம் காட்டிக்காக 2 குடுவை வச்சிருப்பாங்கல்ல, அளவு மாத்தி மாத்தி வைக்கிற மாதிரி. அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் காலம், நம்ம எவ்வளவு காலம் வாழ்ந்துருவோம், 80 வயசு வரைக்கும் வாழ்வோமா? பலத்தோட வாழ்ந்தா ஓடுற அளவுக்கு 80 வயசு வரைக்கும் பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியாது, டிராவல் பண்ண முடியாது, உடம்பு ஒத்துழைக்காது, ஊழியம் செய்ய முடியாது, சத்தம் போட முடியாது. ஒருவேளை கர்த்தர் மோசே போல பலப்படுத்தினா ஊழியம் செய்யுங்க, ஸ்தோத்திரம். நான் ஒரு கணிப்புல சொல்றேன், 80 வயதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் போய்கிட்டே இருக்கா இல்லையா? போயிட்டே இருக்கு. இந்த பக்கம் இந்த 80 வயசுல செய்ய வேண்டிய ஒரு ஊழியத்தை பரலோகம் எனக்கு தந்திருக்கா இல்லையா? வயசு போயிட்டே இருக்கு, வேலை மிச்சமாவே இருக்குன்னு நீங்க ஒரு கணக்கு பண்ணி பாருங்க. என் தேவ பிள்ளைகளை, எனக்கு உணர்வே இல்லைன்னு வச்சுக்கலாம். எனக்கு உணர்வே இல்லை, என்னை கவனிக்க பார்க்கலாம். எனக்கு உணர்வே இல்லைன்னு வச்சுக்கலாம். நான் இப்ப காலத்தை வீணாக்கிக்கிட்டே இருக்கிறேன், காலம் கழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு ஒரு 60 வயசுல ஒரு உணர்வு வருது. என்ன உணர்வு வருதுன்னா, ஐயோ ஆண்டவர் கொடுத்த வேலையை அப்படியே விட்டுட்டேன்னு, இவ்வளவு வேலை மிச்சமா இருக்குது, இந்த வேலையை நான் எப்படி செய்ய போறேன்னு நினைச்சு 60 வயதுல உட்கார்ந்து அழுகிறேன். ஆண்டவரே வேக வேகமா செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லி உட்கார்ந்து போராடுறேன்னு வச்சுக்கோங்க. என் தேவ பிள்ளைகள், அந்த 60 வயதுல நான் இந்த ஊழியத்தை சுமக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் எனக்கு இங்க கொடுத்த ஊழியம் எப்ப தெரியுமா, நான் 20 வயசுல செய்ய வேண்டிய, அலைந்து திரிய வேண்டிய ஊழியம் மிச்சம் இருக்குமானால் 60 வயசுல என்னால் அடைய முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? காலம் முடிஞ்சிடும், வேலை மிச்சமா இருக்கும். ஒருவேளை உங்கள் மரண காலத்தில் உங்களுக்கு உணர்வு வருமானால், அன்னைக்கு உட்கார்ந்து ஐயோ என்ன அழைச்ச அழைப்புக்காக ஊழியம் செய்யாம விட்டுட்டேனே, இவ்வளவு ஊழியம் மிச்சம் இருக்க, என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் அழுது புலம்பினாலும் இந்த காரியம் தீரப்போவதில்லை. இந்த காலத்தில், இந்த நாளில் நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யணும். ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் இருக்கிற தரிசனத்துக்காக ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்தாக வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரதர், ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் நடத்தலாம், சனிக்கிழமை தான் ஆயத்தமாகணும்னு எதுவும் விதி இல்லை.
உங்க ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்துக்கு தினந்தோறும் உங்க சிறுவர் ஊழியத்தின் தரிசனத்துக்காக என்ன செய்தோம் என்று யோசிங்க. ஒவ்வொரு நாளும் ஈச் அண்ட் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் என்ன நான் செய்தேன், என் ஜெபக்குழு ஊழியத்துக்காக என்ன செய்தேன், ஜெபிக்கிற வேலைக்காக என்ன செய்தேன், இன்னைக்கு நான் ஒரு நாள் படுப்பதற்கு முன்பாக என் தேவன் என் மேல கொடுத்த இந்த பரம ஊழியத்திற்காக நான் என்ன செய்து முடித்திருக்கிறேன். ஒரு கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா பிறந்த நாட்களை கொண்டாடுகிறோம், தப்பில்லை. ஆனால் நான் சொல்றேன், ஒரு காலங்கள் கடக்கிறது என்பதை மறந்துடாதீங்க. பிறந்த நாட்கள் வரும்போது நமக்கு கண்ணீர் தான் வரணும். ஆண்டவரே, எத்தனை வயதாயிருச்சு, ஆனா நான் ஊழியத்தை இன்னும் செஞ்சு முடிக்கல, இன்னும் கிராமங்கள் நிறைய இருக்கு, இன்னும் வேலைகள் நிறைய இருக்கு. எந்த ஒரு மனுஷன் தன் ஓட்டத்தை தன் காலங்களுக்குள்ள முடிக்கணும்னு போராடுகிறானோ அவனே 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 கனி தருகிற விருட்சமாய் மாறுகிறான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்க காலத்துல உங்க வேலையை முடிச்சிருங்க. பரிசுத்த ஆவியானவர் அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை வீணாக்காதீங்க, காலங்களை போக்கடிக்காதீங்க, நேரங்களை விரயமாக்காதீங்க. அவன் வில் உறுதியாய் நின்றது என்பதை நாம இன்னொரு காரியங்களை சிந்திக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மரித்ததுக்கு அப்புறமும் கூட அடுத்த தலைமுறைக்கு தரிசனத்தை வைக்கிறவனாய் காணப்பட்டான். அவன் வில் உறுதியாய் நின்றது. எப்ப வரைக்கும்? அவன் மரித்ததுக்கு அப்புறமும். தேவ பிள்ளைகள் கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். யோசேப்பு 110 வயதுல மரிக்கிறார். இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாம் கோசேரி நாட்டில் வந்து தங்கி அவர்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன கவனிக்கிறீங்களா? என்ன கவனிங்க, பைபிள் எடுக்க சொல்ல என்ன கவனிங்க. கோசேரி நாட்டில் அவர்கள் வாழ ஆரம்பிச்சுட்டாங்க. அவர்கள் செழிப்பான ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்து போகும்போது யோசேப்பு தன் சகோதரர்களை வரவழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்றானா, இது உங்க தேசம் இல்லை, இது உங்க தேசம் இல்லை. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கானான் தான் நம்முடைய தேசம். நிச்சயமாக தேவன் உங்களை ஒரு நாள் சந்திப்பார். நம்ம தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தின்படி 4 தலைமுறைகள் இங்கே நாம் இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. 4ஆம் தலைமுறைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு இரட்சகனை வரப்பண்ணி நம்மளை இங்கிருந்து புறப்பட பண்ணிடுவார். தேவன் உங்களை சந்திக்கிற ஒரு காலம் வரப்போகுது. அந்த நாட்கள் வரைக்கும் என் எலும்புகளை இங்கே பத்திரப்படுத்துங்கள், இந்த தேசத்தில் என்னை அடக்கம் பண்ணாதிருங்கள், நீங்கள் சொந்த தேசத்துக்கு போகும்போது என் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போங்கள் என்று சொன்னார். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? 4 தலைமுறையா யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறமும் அவன் எலும்புகள் ஒரு தலைமுறைக்கு பேசுது. என்ன பேசுதுன்னா, நம்மளை சந்திக்கிற ஒரு காலம் வரும் என்று யோசேப்பு, நம்மில் வாழ்ந்த இந்த தேசத்தை நம்மளை ஆதரித்த கண்மலையும் மேய்ப்பனுமாக இருந்த யோசேப்பு நமக்கு சொன்னார் என்கிற தரிசனம் அவர்களை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால தான் அவர்கள் 4ஆம் தலைமுறை வரும்போது, கர்த்தாவே எங்களை நோக்கி பாரும் என்று பெருமூச்சு விட்டு கதறினார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பிரச்சனைகள் வந்த போதிலும் யோசேப்பின் வில் உறுதியாய் நின்றதுனாலதான் அவன் மேய்ப்பனானான். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் மேய்ப்பனானான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலைக்கு நாம் கடந்து வர வேண்டும் என்றுதான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த ஜனங்களுக்காக நம்முடைய இருதயத்தை திருப்புகிற ஒரு இடத்துல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். யோசேப்புக்கு எப்படி இப்படி ஒரு மனம் வந்தது? யோசேப்பால எப்படி ஒரு மேய்ப்பனுடைய சுபாவத்தை அடைந்தான்? இந்த மேய்ப்பனுக்குரிய தன்மைகள் எப்படி யோசேப்புக்குள்ள கடந்து வந்தது என்று கேட்டீங்கன்னா, யோசேப்புடைய வாழ்க்கையில மறைந்திருந்த சில காரியங்கள் உண்டு. அதுல 2 காரியங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொல்றேன், நீங்களும் மேய்ப்பன் என்கிற அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டுமானால், ஒன்று சொல்றேன், தேசத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை நோக்கி பார்க்க ஆரம்பிங்க. முதல் காரியம், ஒரு 2 காரியங்களை சொல்லி அப்படியே ஜெபித்து விடலாம். நன்றாக கவனிங்க பார்க்கலாம். யோசேப்பு இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தகப்பனோட உள்ள உறவு. அல்லேலூயா. யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் இருந்த மாதிரி ஒரு உறவு, ஒரு பாண்டிங் வேற எந்த பிள்ளைகளுக்குள்ளேயும் இருந்ததாக வேதம் நமக்கு சொல்லவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? நீங்க கவனித்து பாருங்க. இந்த வசனங்களை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, ஆனால் நான் வேகமா சொல்றேன், நீங்க எடுத்துக்கொள்ளுங்களாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய பைபிளை திருப்புங்க, வேகமா திருப்புங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். அதனுடைய 3வது வசனத்துல ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலில் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல்
தன் குமாரர் எல்லாரையும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். நல்ல கவனிங்க பார்க்கலாம். அந்நாட்களில் ராஜாக்கள் உடுத்துகிற ஒரு உடையை யார் உடுத்தியிருந்தார் என்றார்? யோசேப்பு உடுத்தியிருந்தான். அதை அவன் தகப்பன் அவனுக்காக கொடுத்தார். எல்லாரிலும் அதிகமாய் நேசித்தான். அவன் கடைசி காலத்தில் பிறந்ததினால் மட்டுமல்ல, யோசேப்பு யாக்கோபு சொன்ன ஒரு வார்த்தையும் தட்டுகிறதில்லை. ஒரு வார்த்தையை கூட அவன் மீறி நடக்கிறது இல்லை. போய் உன் சகோதரர்களை பற்றி செய்தி என்கிட்ட கொண்டு வானா, இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? அண்ணனை பத்தி அப்பாட்ட சொல்லாதரானா சரின்னு வந்துருவோம். அப்படித்தானே? அப்படித்தானே நம்முடைய பழக்கம் அப்படித்தானே இருந்திருக்கோம். நம்ம வீட்டில் யாரையும் ஒரு ஆள் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு நிலைமை வந்து அவன் நம்மளை பத்தி சொல்லிடுவான். அப்ப அதனால இவங்களை காப்பாற்றுகிறதுக்கு நான் முயற்சிப்போம். ஆனா வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனுடைய துன்மார்க்கமான காரியங்களை அவன் தகப்பனுக்கு அறிவித்து வந்தான். அவங்க அப்பா எங்க அனுப்புனாலும் அங்க வேலைக்கு போயிடுவார். இதை போய் செய்யணும்னா செஞ்சிருவார். ஒரு நாளும் முடியாதுன்னு சொன்னதே இல்லை, ஒரு நாளும் செய்ய மாட்டேன்னு சொன்னதில்லை. அப்பாவுக்கு என்ன பிரியமா இருக்குமோ அதை செய்வதை மாத்திரம் யோசேப்பு தன்னுடைய வழக்கமாய் வைத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால யாக்கோபுடைய மனநிலைமையை நீங்கள் நன்றாய் கவனிங்க. யாக்கோபுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்றால், யோசேப்பு மரித்து போனான் என்று தெரிந்தபோது யாக்கோபின் வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பாருங்கள். 35ஆம் வசனம் சொல்லுகிறது, 34ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டை கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் தன் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்துக்கு இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். என் தேவ பிள்ளைகளே, யோசேப்பை நினைத்து யாக்கோபு ஒவ்வொரு நாளும் அழுகிறான். யார் ஆறுதல் படுத்தாலும் ஆறுதல் படுத்தல. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, இவர்கள் போய் தானியத்தை வாங்கிவிட்டு திரும்பி வரும்போது சிமியோனை யோசேப்பு பிடித்து வைக்கிறான். பென்யமீனை கொண்டு வந்தாதான் சிமியோனை விடுவேன் என்று சொல்லுகிறான். இதை அவன் தகப்பனுக்கு சொல்லுகிறார்கள். சொல்லும் போது அவனுடைய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? யோசேப்பு இல்லை. எத்தனை வருஷம் ஆச்சு யோசிச்சு பாருங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது ஏறக்குறைய 14 வருஷங்கள் கடந்து போயிருச்சு. 14 வருஷங்கள் கடந்து போயிருச்சு. இந்த 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை பத்தி பேசுறான் பாருங்க. நீங்க நன்றாய் கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க மரிச்சிட்டாங்கன்னா நம்மளால சில காலங்கள் ஞாபகப்படுத்துகிறோம், சில காலங்கள் நம்ம மறந்து விடுகிறோம். ஆனா ஒரு மனிதனை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 14 வருடங்கள் கழித்து அந்த மனுஷனுடைய வாயின் வார்த்தை வருகிறது, யோசேப்பு இல்லை, என் பிள்ளை மரித்து போனான். 14 வருஷத்துக்கு அப்புறமும் யோசேப்பு அப்படி யாக்கோபுடைய இருதயத்தில் ஆழமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு அனுப்பின வண்டிகள் அவனை சந்திக்க வந்தபோது கர்த்தருடைய வேதத்தை நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை 26வது வசனத்தை பாருங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? என்னை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றான். நம்மளா இருந்தா சிரிச்சிருப்போம். அவன் செத்து எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷம் ஆச்சு, உயிரோடு இருக்கான்னு சொல்றேன். அவன் அப்படி இல்லை. யோசேப்பு இருக்கிறானான்னு ஷாக்காகிறான். உண்மையில இருக்கிறானா? ஏமாத்திராதீங்கன்னு சொல்றான். அப்ப நான் என்ன அர்த்தம்? இன்றைக்கும் யாக்கோபுடைய இருதயம் யோசேப்பை தேடிக்கொண்டுதான் இருக்கு. அல்லேலூயா. அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கவனிச்சு பாருங்க, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்னபோது தன்னை ஏற்றி கொண்டு போகும்படிக்கு யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோது அவன் தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி என்ன செய்ததாம்? உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். என் தேவ பிள்ளைகள், அதுவரையிலும் அவன் ஆவி அடங்கி போய்தான் இருந்தது. அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீரானால் 30வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டு விட்டேன், எனக்கு இப்பொழுது மரணம் வந்தால் வரட்டும் என்றான். அப்ப என்ன சொல்றான் பாருங்க, நான் உன்னை பார்த்துட்டேன், இப்ப செத்தா நான் சாகிறேன். ஒரு பிள்ளையை எப்படி நேசிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு பிள்ளை யோசேப்பு அவன் தகப்பனுக்காக. அல்லேலூயா. இந்த உறவை கவனிங்க. இந்த உறவை யோசேப்பு ஒரு நாளும் முறிக்கல. என் தேவ பிள்ளைகளே, நீங்கள் மேய்ப்பனுக்குரிய தன்மை உள்ளவர்களாக மாற வேண்டுமானால் உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் இருக்கிற உறவுல விரிசல் வராதபடிக்கு காத்துக்கோங்க. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிகளா இருக்கலாம், எந்த சபைக்குனாலும் போகலாம். இந்த தரிசனத்துல அண்ணனுடைய ஊழியங்கள் நிற்கிற பிள்ளைகளா இருக்கலாம். உங்களுக்கு நான் மிகுந்த அன்போடு சொல்லுகிறேன், உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைவராகிய அண்ணனோடையும் சரி, இன்னைக்கு நீங்க விசுவாசிகளா வந்திருக்கலாம், எந்த சபையில் இருந்தாலும் சரி, அவர்களோடும் சரி, நீங்கள் உங்க உறவை எந்த காலத்திலும் முறிக்க கூடாது. நான் சொல்ல நல்ல கவனிங்க. யாக்கோபு எப்பொழுதெல்லாம் யோசேப்பை பார்க்கும்போது நினைக்கும் போதெல்லாம் அவன் இருதயம் யோசேப்புக்காக ஏங்கினதோ, அப்படி ஒரு பிள்ளையாக உங்கள் தகப்பனோடு இருக்கிற உறவுல நீங்க நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா.
ஏன் இதை செய்யணும்? நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் முந்தைய காலங்களிலே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், யாக்கோபு அன்னைக்கு சொன்னப்ப யோசேப்பு தன் சகோதரர்களை விசாரிக்க ஆகாரம் கொண்டு போனதுனாலதான் அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு இஸ்ரவேலை நடத்துகிற மேய்ப்பனும் கன்மலையுமாய் மாறினான். யாக்கோபு அறிஞ்சு செஞ்சாரோ அறியாம செஞ்சாரோ அது தெரியாது. ஆனா யோசேப்பு எல்லாவற்றிலும் யாக்கோபுக்கு கீழ்ப்பட்டு இருந்தான். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்படி பேசினா நிறைய பேருக்கு பிடிக்காதுன்னு தெரியும், அதனால எனக்கு வருத்தம் இல்லை. நல்ல கவனிங்க. உங்க ஆவிக்குரிய தகப்பனோட உங்க முகம் முறியக்கூடாது. நான் ஊழியங்களை பார்த்திருக்கிறேன், நேரடியா முகத்தை முறிச்சவங்களை பார்த்திருக்கிறேன். அவருடைய ஊழியங்கள் தேங்கி போயிடும். ஆமென். புரியுதா நான் சொல்றது? உங்களை தேவன் இன்னைக்கு இணைச்சிருக்கிறாரா? தரிசன தலைவரோடு இணைச்சிருக்கிறாரா? என் தேவ பிள்ளைகளை, உங்களுக்குள்ள மேய்ப்பனுடைய சுபாவங்கள் வளர வேண்டுமானால் இந்த ஊழியத்தில் என்ன காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் இணைந்து நடக்க கற்றுக்கிடணும். ஆமென். ஹல்லேலூயா. குறை வராமல் இருக்காது, நிறைவு வராமல் இருக்காது, பிரச்சனைகள் வராமல் இருக்காது, போராட்டங்கள் வராமல் இருக்காது. தகப்பனோடு என்ன எதனாலும் பேசி சரி பண்ணலாம். ஆமென் சொல்லுங்க. எதனாலும் சரி பண்ணலாம். ஆனா நீங்க என்னைக்கு முறிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க ஊழியம் வளராது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க தரிசனத்தில் உங்களுக்கு நகர்வு இருக்காது. ஏன்னா தகப்பனோடு இருக்கிற உறவு ஒரு ஊழியத்தில் நாம் பக்குவம் அடைகிறதுக்கு ரொம்ப அவசியம். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நல்ல கவனிங்க. ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. என்னுடைய சகோதரர் ஒருவர், என்னுடைய பெரியப்பா பையன், அவங்க நாங்கள்லாம் ஒரே சபையில் தான் வளர்ந்தோம். எங்கள் பாஸ்டர் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க பாருங்க. விசுவாசிகள்லாம் அவங்கள அப்படி நேசிப்பாங்க. எங்கள் திருச்சபையில் ஒரு 1500 விசுவாசிகள் உண்டு. அப்படி நேசிப்பாங்க. எங்கள் பாஸ்டர் அப்படி நேசிப்பாங்க. ஜனங்களும் பாஸ்டர்னா அவ்வளோ உயிராக இருப்பாங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் பாருங்க. நான் ஊழியத்திற்கு வந்தப்ப, அல்லது ஊழியத்தின் காலங்களில் வந்தப்ப, எங்கள் பெரியப்பா அழைச்சி என் இடத்துல ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனோடு நீ உறவு வச்சுக்கோ. ஏன்னா நாங்கள் வெளியில் வந்து தனியாக ஒரு ஊழியங்களை ஆரம்பித்து சபை நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, உன் ஆவிக்குரிய தகப்பனோட உனக்கு என்ன இருக்கணும்? ஒரு உறவு இருக்கணும்னு சொன்னார். ஏன் நான் கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு கசப்பு இல்லாமல் இல்லை. அவர் சொன்னார், எனக்கு கசப்பு இல்லாமல் இல்லை, எனக்கு 1000 கசப்பு இருக்கு, 1000 உறவு, 1000 விரிசல்கள் இருக்கு. ஆனா இன்ன வரைக்கும் என் தகப்பனோடு இருக்க உறவை நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? அந்த உறவு இருக்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க சொன்ன இன்சிடென்ட் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ வேதனையான காரியங்களாக நடந்துச்சு. ஆனாலும் அவர் சொல்றார், ஆனாலும் என் தகப்பனோடு நான் முறிச்சுக்கிட மாட்டேன். கடைசியாக நல்ல கவனிங்க, சபைக்கு இடம் இல்லை. சபைக்கு பக்கத்தில் எங்க பெரியப்பாவுடைய வீடு, சபைக்கு பக்கத்தில் பெரியப்பாவுடைய வீடு. அப்போ என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதர் உங்க வீட்டை கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் பெரியப்பாவுக்கு அந்த ஒரே ஒரு இடம் தான், அந்த ஒரே ஒரு வீடு தான். எங்கள் அண்ணன் சென்னையில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வேற இடமும் இல்லை, வேற எந்த வசதியும் இல்லை. இது ஒரே ஒரு சொத்து, பூர்வீகமான வீடு. அவங்க கேட்டாங்க, இந்த இடத்த கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வீட்டை கொடுங்க, நாங்கள் விலை தர்றோம், பிள்ளைக்கு வீடு கட்டணும்னு சொல்லி கேட்டாங்க. நம்மளால தான் என்ன செஞ்சிருப்போம், என் பிள்ளைக்காக வச்சிருக்கேன்ப்பா சார் சொல்லிப்போமா? சொல்லிக்க மாட்டோமா? அதுமாரி வந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போனால் வீட்டையா கேட்குற, வேற சர்ச்சை மாத்திரன்ட்டு போயிடுவோம். சொல்லுங்க, சொல்லுமா மாட்டோமா? சொல்லுவோம். நீங்களாம் நல்லவங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க, எங்கள் ஊரில் இருக்கவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லுவோம். ஆனால் எங்கள் பெரியப்பா ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? பாஸ்ட் கேட்டார், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடை எவ்வளவு கம்மியாக இடத்தோட விற்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு விற்றுட்டு, தன்னுடைய மகள் மதுரையில் ஊழியம் செய்கிறாங்க, அங்கே போய் இருந்துட்டு அதில் வந்த பணத்தெல்லாம் எங்கள் அண்ணனுடைய ஊழியத்தை கொடுத்துட்டு, நீ நல்லா இருப்பா, பாஸ்டர் வந்து இந்த இதை கேட்டாங்க, நான் கொடுத்துட்டு சொல்லி ஊரே காலி பண்ணி போயிட்டார். நல்லா கவனிங்க. அவர் என்கிட்ட போகும்போது கடைசியாக சொன்னார், நான் என்னைக்கு என் தகப்பனுக்கு கீழ்ப்படிஞ்சிருப்பேன். அது நன்மைக்கோ கெட்டைக்கோ தெரியாது, ஆனால் நான் ஒரு நாள் முறிக்க மாட்டேன். அவர் என்னைக்கு என்ன பார்த்தாலும் என் பிள்ளை அவனை போல ஒருத்தன் எனக்கு இந்த ஊழியத்தில் கிடையாதுன்னு சொல்லணும். புரியுதா நான் சொல்றது? யாருக்கு புரியுது? நீங்க எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நீ பரவாயில்ல, அப்போனா நான் கரெக்டாக பிரசங்கம் பண்ணுறேன்னு அர்த்தம். கவனிங்க. நீங்க நமக்கு ஒன்று சொல்லிட்டா 4 இடத்துல கோவம் வருது. இங்கே பேசி அங்கே பேசி, அங்கே பேசி இங்கே பேசி, இங்கே பிரச்சனை கிளப்பி ஊதி பூதாகரம் ஆக்கிறோம். சொல்றேன், இந்த ஊழியத்தில் நில்லுங்க, இந்த தரிசனத்தில் நில்லுங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அண்ணனை கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் சொல்கிறேன், அவங்க நமக்கு ஒரு தகப்பனை போல.
பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்கன்னா அவங்க நமக்கு ஒரு தகப்பனை போல. நீங்கள் அண்ணன் இடத்துல கற்றுக்கிறதுக்கு நிறைய உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. ஆவிக்குரிய வாழ்வில் இன்னைக்கு ஒரு ஊழியத்தின் அடிப்படையில் இந்த ஊழியங்களை எப்படி ஜெபிக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் அறியாமல் இருந்த நாட்களில் அண்ணன் கொடுத்த ஆலோசனைகள் எவ்வளவோ என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஊழியம் செய்கிறதுக்கு பிரயோஜனமாக இருந்தது. கவனிங்க, அப்போ ஒரு ஊழியத்தில் நாம் அடுத்த நிலை நீங்கள் அடைய வேண்டுமானால், அல்லது அடுத்த ஸ்தானத்தை நீங்கள் எட்ட வேண்டுமானால், உங்கள் மேய்ப்பனோடு இருக்கிற உறவு உங்களுக்கு ரொம்ப அவசியம். குறிப்பா இந்த தரிசனத்தில் நிற்கிற ஊழியர்கள் நீங்க எந்த காலங்களானாலும் சரி, இந்த பிதாக்களோடு இருக்கிற உறவை நீங்கள் நிலைத்து நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. அதான் ஒரு பெரிய காரியம். நீங்க நல்லா கவனிங்க. இன்னொரு காரியத்தை அப்படி சொல்லி நம்ம ஜெபிப்போம். இன்னைக்கு நம்ம மேய்ப்பனாகணும்னா என்ன செய்யணும்னா, நம்முடைய எஜமானனுக்கு நாம் உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. பார்வோன் அவன் கையில எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, இதை உன்னை போல விசாரிக்க ஒரு மனுஷன் இல்லை, நீயே இதை செய். அந்த சொப்பனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். 7 வருஷம் செழிப்பு, 7 வருஷம் பஞ்சம் இல்லையா? இந்த 7 வருஷம் செழிப்புள்ள வருஷங்களில் 5இல் 1 பங்கை சேர்க்கிறதற்கு யோசேப்பு திட்டமிட்டார். நீங்க வேதாகமத்தை கவனித்து பார்ப்பீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் யாவரும் எடுத்துக்கொள்ளலாம், 41ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம், கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிற 34வது வசனத்தை பாருங்க. இப்படி பார்வோன் செய்து தேசத்தில் விசாரணைக்காரனை வைத்து பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளையும் விளைச்சல்கள் 5இல் 1 பங்கை வாங்கும்படியாக செய்வாராக. அவர்கள் வரப்போகிற நல்ல வருஷங்களின் விளைவையும் தானியங்களை எல்லாம் சேர்த்து பட்டணங்களில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி பார்வானுடைய அதிகாரத்திற்குள்ளாக தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பார்களாக என்று ஒரு ஆலோசனையை கொடுக்கிறான். கொடுத்த உடனே இது எல்லாருக்கும் பிரியமாக இருக்கிறது. அப்ப யோசேப்பிடத்தை சொல்றாங்க, நீயே அதை செஞ்சிருன்னு சொல்றாங்க. பாருங்க, யோசேப்பை அதிகாரியா ஏற்படுத்தின உடனே யோசேப்பு தன் கையில ஒரு பொறுப்பை பெறுகிறான், ஒரு வேலையை பெறுகிறான். என் தேவ பிள்ளைகளே, யார் மேய்ப்பன் என்கிற இடத்திற்கு நிற்க அந்த 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 முதிர்ச்சியை அடைகிறார்கள். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறோம், ஆனால் செய்ய முடியல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தேசத்துக்காக ஒப்பு கொடுக்கிறோம், ஏன் நம்மளால நிறைவேற்ற முடியலன்னு கேட்டா, நமக்கு இன்னைக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறார் அல்லவா அந்த எஜமானனுக்கு, நாம் உண்மை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற தன்மை வரும்போதுதான் மேய்ப்பனாய் நாம் மாற முடியும். வயசெல்லாம் தேவையில்லை, ஆனா உண்மை என்கிற ஒரு இடம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நம்மளால மேய்ப்பன் என்கிற இடத்தை, ஸ்தானத்தை நம்மளால அடைய முடியும். ஹல்லேலூயா. இந்த பொறுப்பை அவன் பெற்ற உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அதே 41ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை பாருங்க. மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாபநாத் பனேகா என்கிற பெயரை இட்டு, வாசிக்கலாம், ஓன் பன்றது ஆசாரியனாகிய குமாரத்தி ஆகிய ஆசனாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். நீங்க நல்லா கவனிங்க. அவனுக்கு திருமணம் முடித்த உடனே அவன் அவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவன் யோசிக்கவில்லை. மாறாக, இன்றைக்கு நாம் ஒரு பெரிய செழிப்பின் வருஷங்களை சந்திக்க போகிறோம். எகிப்து தேசம் முழுவதும் 7 வருஷம் பெரிய விளைச்சல் இருக்க போகிறது. இந்த 7 வருஷத்துல 5இல் 1 பங்கை விளைநிலங்கள் எல்லாவற்றிலும் விளைகிற ஒவ்வொரு அறுவடையிலும் போய் சேகரிச்சாதான் பஞ்ச காலத்துக்கு என்ன செய்ய முடியும், மீதம் வைக்க முடியும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செழிப்புள்ள வருஷத்தை தவற விட்டுட்டோம்னா எதுவும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன செய்யணும், விளைநிலங்கள் எங்க இருக்குன்னு யோசேப்புக்கு தெரியணும். அவன் அடிமையாய் 13 வருஷம் கிடங்குக்குள்ளாக வாழ்ந்தவன். இவன் வெளியே வந்தவுடனே செய்த காரியம் என்னவென்றால், எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான். கர்த்தருடைய வேதத்தை நீங்க நன்றாய் கவனித்து பாருங்க. 46ஆம் வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாக இருந்தான். யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றிப்பார். அப்படின்னு அர்த்தம், தேசம் முழுமையும் அவன் அறிந்து தனக்குள்ளே கொண்டு வருகிறான். என் தேவ பிள்ளைகளை, ஒரு ஊழியத்தை செய்கிறோமானால் நாம் உண்மை உள்ளவர்களாக மாற வேண்டும். பரிசுத்த தேவன் இதை நமக்குள்ளே எதிர்பார்க்கிறார். எங்கும் போய் பார்த்தான். ஒரு 4 இடத்தை பார்த்துட்டு 4 இடத்தை விட்டுறல, தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் போய் ஆராய்ந்து அறிந்தான். என் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது நீங்கள் எப்பொழுதும் எல்லா விதத்திலேயும் அந்த ஊழியத்தின் முழுமையிலையும் நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் நிற்கிறதற்கு உங்கள் இருதயத்தில் தீர்மானிப்பீர்களானால், நீங்கள் இந்த தேசத்தை மீட்டெடுக்கிற ஒரு மேய்ப்பன் என்கிற இடத்திற்கு உங்களால் வளர முடியும். ஒரு உண்மை என்கிற ஒரு தன்மை உங்களுக்குள்ள வரும்போது தேவன் உங்களை காக்கிற இடத்திற்கு கொண்டு போய் விடுவார், உங்களை ரட்சிக்கிற இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். ஒரு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அடைவான் என்று வேதம் சொல்லுகிறது போல, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஊழியத்தில் உண்மை வந்துவிட்டால் அவனை பல நிலைகளுக்கு ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒரு உதாரணத்திற்கு ஒரு பகுதியை நான் சொல்லுகிறேன், நன்றாக கவனிங்க. தானியேல் வாழ்ந்த காலங்களில் அவனிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க அவனோடு இருக்கிறவர்கள் தேடின போதும் அவன் உண்மை உள்ள மனுஷனாக இருந்தபடினால் ஒரு குற்றத்தை அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவங்க சொல்றாங்க, 30 நாள் அளவும் ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்குகிற மனுஷர்கள் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய தாக்கீதை உண்டாக்கி ராஜா அதற்கு முத்திரை வைக்கிறான். அந்த நாட்கள் துவங்கின போது தானியேல் தன் வழக்கத்தின்படி கர்த்தருக்கு முன்பாக 3 வேளையும் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. அந்த நிலைக்கு அவன் வந்தபோது இவனை பிடித்துக் கொண்டு போய் சிங்கக்கபியிலே போடுகிறார்கள். ராஜாவுக்கு அது துக்கமாய் இருக்கிறது. ராத்திரி முழுக்க அவன் தூங்கல. அவன் துயர சத்தமாய் காலையில கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்டபோது அவன் சொன்னான், ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அவர் சிங்கங்களின் வாய்களை தூதனுக்கு கட்டளையிட்டு அவைகளை கட்டி போட்டார் என்று சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன், நன்றாக கவனிங்க, கர்த்தருக்கு உண்மையாய் வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டால் பரிசுத்த வான்கள் அல்லது வேத பண்டிதர்கள் ஒரு சாதாரணமான ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள். என்னவென்றால், ஒரு உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் 1000 தூதர்களை கட்டளையிடுவாராம். 1000 தூதர்களை தேவன் பணிவிடை ஆவிகளாய் வைப்பாராம். என் தேவ பிள்ளைகளே, ஏனென்று சொன்னால் உண்மையுள்ள மனுஷர்கள் பரலோகத்தின் பொக்கிஷங்கள். புரிந்தவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு உங்களுக்குள்ள உண்மை வருகிறதோ அன்றைக்கு நீங்கள் பரலோகத்தின் பொக்கிஷங்களாய் மாறி விடுகிறீர்கள். உங்களை அவ்வளவு சாதாரணமாக கர்த்தர் விட்டுவிட மாட்டார். அவன் சொல்லி, அது ஏனென்றால் நான் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளவனாக இருக்கவில்லை, ராஜாவாகிய உமக்கும் நீதிகேடு நான் செய்யவில்லை. ஏன்னா ராஜாவாகிய உமக்கு உண்மையாயிருந்தேன், என்னை அழைத்த என் தேவனுக்கு உண்மையாயிருந்தேன். அல்லேலூயா. அப்போ ஒரு ஊழியத்தின் பாதையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த காலகட்டங்களில் நாம் உண்மையாக இருக்க பழகுவோமானால் என் தேவ பிள்ளைகள் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் மேய்ப்பன் என்கிற ஒரு இடத்தை அடைய முடியும். எந்த ஊழியத்தை நீங்க வாங்கிக்கோங்க, எந்த ஊழியத்தை ஆண்டவர் கொடுக்கட்டும், அதுல ஒரு உண்மை என்கிற ஒரு இடத்தை நீங்கள் எல்லா காலங்களிலும் செய்யணும். அல்லேலூயா. உண்மை உள்ளவங்களா ஊழியம் செய்யுங்க. உண்மை உள்ளவங்களா இருங்க. ஒரு சின்ன காரியத்தில் உண்மையா இருங்க. நான் சொல்றேன், நீங்க அப்படி இருந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், மோசேக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் கூடி பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, இவன் இன்னைக்கு பெரிய தீர்க்கதரிசி மாதிரி காமிச்சுக்கிறான், ஆனா ஒரு காலத்துல எத்தியோப்பியா தேசத்து ஒரு ஸ்திரியை திருமணம் முடித்தவன் தான் இவன், புறஜாதியான ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தான் இவன் என்று சொல்லி அவன் வாழ்க்கையை குறித்து 40 வயதுக்கு முன்பாக நடந்ததை குறித்து பேசுகிறார்கள். பேசும்போது நீங்க நல்லா கவனிங்க, இப்படி பேசினா ஆண்டவர் இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியுதா? ஆனா வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் இறங்கி வந்தான். இறங்கி வந்து அங்க ஒரு காரியம் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே என் வீடுகளில் எங்கும் உண்மை உள்ளவன். ஹல்லேலூயா. அப்போ ஒரு உண்மை உள்ள மனுஷனாய் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறதற்கு அவரே இறங்கி விடுகிறார், அவரே வந்து விடுகிறார். ஏன்னா மோசே பரலோகத்துக்கு மிகவும் முக்கியமானவன், பரலோகத்தில் மிகவும் மதிக்கப்படத்தக்கவன். அவன் வீடுகளில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வீடுகளில் எங்கிலும் என் பிள்ளை உண்மை உள்ளவன். அவனுக்கு விரோதமா நீ எப்படி பேசலாம்? கர்த்தர் கணக்கு கேட்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற அல்லது இந்த உலகத்தில் நீங்க வேலை பார்க்கிற ஒவ்வொரு இடத்திலும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ள தன்னால மேய்ப்பனும் கண்மலையுமாய் மாறுகிற சுபாவம் உங்களுக்குள்ள வளர்ந்துரும். சுபாவம் உங்களுக்கு வளர்ந்துரும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, யோசேப்பு பார்வோனுக்கு முன்னாடி நிற்கும் போது மட்டும் உண்மை உள்ளவன் அல்ல, அவன் போத்திபாருக்கு முன்பாக நிற்கும் போதும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் கையில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவன் ஒரு காரியத்தையும் விசாரியாது இருந்தான். ஏன் தெரியுமா? யோசேப்பு அவ்வளவு உண்மை உள்ள மனுஷன் என்பதை போத்திபார் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள இந்த சுபாவம் தன் தகப்பன் வீட்டில் இருக்கும்போது தகப்பன் ஒரு வேலைக்கு உண்மையா அனுப்புனா அதை உண்மையா செஞ்சுட்டு வருவார். அப்ப நீங்க நன்றாக கவனிங்க, என் வாழ்க்கையில் உண்மை உள்ளவனா நான் மாறணும். இந்த பகுதியை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமானால் நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. பார்வோனுக்கு எவ்வளவு யோசேப்பு உண்மையா இருந்தான்னு தெரியும். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 47ஆவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 47ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம், ஆதியாகமம் 47:14 வாசிங்க பார்க்கலாம். யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்திலும் உள்ள பணங்களை எல்லாம் தானியம் கொள்ளுகிறவிடத்தில் வாங்கி, நல்லா கவனிச்சு பாருங்க, யோசேப்பு எகிப்து தேசத்திலும் கானான் தேசத்தில் உள்ள பணத்தை எல்லாம் தானியம் கொள்ளுகிற இடத்துல வாங்கி எங்க கொண்டு போய் சேர்த்தானா? பார்வோனுடைய அரண்மனையில.
அந்த பூமியில் இருக்கிற எல்லாருடைய பணமும் எங்கே தான் போச்சு? யோசேப்புக்கு என்ன வேலை தான் கொடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? பஞ்ச காலத்தில் நமக்கு சாப்பாடு இருந்தால் போதும்னு தான் சொன்னார். யோசேப்பிட்ட கொடுத்தது ஒரு வேலை, ஆனால் யோசேப்பு செய்தது பல காரியங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுது? இதே அதிகாரத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா அவங்க சொன்னாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்க தானியம் இல்லாமல் சாக வேண்டுமா? அவன் சொன்னான், உங்கள்கிட்ட பணம் தானே இல்லை, ஆடு மாடுகள் உங்கள்கிட்ட இருக்கு, ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, குதிரைகளை கொண்டு வாங்க, நான் தானியத்தை தர்றேன்னு சொன்னாரு. பாருங்க, ஆடு மாடுகளுக்கு தானியம் வித்தாரு. அவங்க ஆடு மாடுகள் முடிந்தது, நிலம் மாத்திரம் இருக்கு. அவன் சொன்ன, நிலத்தை வாங்கி கொண்டு தானியம் கொடுத்தான். அவன் சொன்ன, நாங்கள் மாத்திரம் இருக்கிறோம். அவன் சொன்ன, அதுக்கப்புறம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், நான் உங்களுக்கு விதை தருகிறேன், அந்த தேசத்துல விதைங்க, அதில் 1/5 பங்கை எப்பொழுதும் போல கொடுங்க. அப்ப நல்லா கவனிங்க, பஞ்சகாலம் முடிஞ்சிருச்சு, எப்பொழுதும் களஞ்சியம் எப்பொழுதும் போல நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதை நீங்க போய் பொறுமையா வாசிச்சு பாருங்க, உங்களால விளங்க முடியும். பஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் அவன் அதிகாரியா இருக்கும்படிக்கு பார்வோன் வைத்தார். சும்மா ஒன்னும் பார்வோன் யோசேப்பிடத்துல வந்து தேசத்தில் நலமானதை உன் குடும்பத்துக்கு கொடுன்னு சொல்லிடல. ஏன் தெரியுமா? யோசேப்பு எவ்வளவு மதிப்புள்ளவன் பார்வோனுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரத்தை ஏன் அவ்வளவு கொடுத்தார்? உன் உத்தரவு இல்லாம ஒருவனும் கை கால உயர்த்தக்கூடாதுன்னு ஏன் கொடுத்தார் தெரியுமா? அவன் உண்மை உள்ளவன் என்று பார்வனுக்கு தெரியும். என் தேவ பிள்ளைகளே, உங்க மேல அத்தாரிட்டி செயல்படணுமா? பரலோகத்தின் வரங்கள் வல்லமைகள் செயல்படணுமா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மேய்ப்பனும் காக்கிற இடத்தில் நீங்க வரணுமா? விடுவிக்கிற இடத்துல வரணுமா? ஜனங்கள் நம்புகிற கண்மலையா வரணுமா? இன்னைக்கு இந்த பிரதர் வந்தாருன்னா, இன்னைக்கு இந்த சகோதரர் வந்தாருன்னா, இன்னைக்கு இந்த சிஸ்டர் இங்க ஊழியத்துக்கு வந்தாங்கன்னா என் குடும்பம் சரியாயிரும். நீங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர், சரியாயிரும். எப்படி கண்மலை ஆகிறார்கள், எப்படி மேய்ப்பனாகிறார்கள், அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். எல்லா இடத்திலும் தன் தகப்பனோடு இருக்கிற உறவில் நிலைத்திருக்கிறார்கள். என் தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு தேசம் ஒரு பெரிய தேவையோடு நிற்கிறது. இன்னைக்கு நீங்க மௌனத்தில் இராதபடிக்கு உன் மௌனத்தை கலைத்து வெளியே வருவாயானால் நீ 2 காரியங்களில் ரொம்ப கவனம் உள்ளவனாய் இருக்கணும். உன் தகப்பனோடு ஒத்து நீ எல்லா காரியங்களும் உடனில் எல்லாவற்றிலும் உண்மை உள்ளவனாயிரு. இந்த தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிற மகா பெரிய வல்லமையுள்ள ஒரு தேவ மனுஷனாக கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவரால் முடியும். இந்த கடைசி நேரங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு மிகுந்த அழுத்தத்தோடு சொல்லுகிற ஒரு காரியம், அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு வேலை ஆட்களை தேவன் எழுப்பும்படிக்கு இந்த இடத்தில் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பல காரியங்களை குறித்து நாம் மௌனப்பட்டிருக்கலாம். என் தேவ பிள்ளைகளே, இந்த காலத்தில் அழிகிற ஜனங்களுக்காக தேவன் நம்மையே நம்பி இருக்கிறார், நம்மையே அழைத்திருக்கிறார், நம்மையே தெரிந்திருக்கிறார், நம்மையே முன்குறித்து இருக்கிறார். நம்மில் யார் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, 1000 பிரச்சனைகள் வந்தாலும் நான் கனி கொடுக்கிற விருட்சமாய் இருக்க வேண்டும், நான் பிறருக்காக வாழுகிறவனாய் இருக்க வேண்டும், நான் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் யார் உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீங்களோ நீங்க மாத்திரம் எழும்பி நிறுங்க பார்க்கலாம். மற்றவங்க வேண்டாம். யார் தங்களை, ஒருவேளை நான் சொல்றேன், இந்த நாட்களிலே நீங்க செய்ய நினைக்கிற இந்த அர்ப்பணிப்பு சாதாரணமாய் அல்ல, பரலோகம் உங்களை கவனிக்கிறது. ஒருவேளை நேற்றைய கூட்டங்கள் நீங்க ஒப்பு கொடுத்திருக்கலாம், அதனால ஒன்று இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த நாளில் யாரெல்லாம் தேவனுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன், ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக நான் செய்வேன், இன்னைக்கு அழிகிற ஜனங்களை தேடி நான் நடப்பேன், நான் பிறருக்காக வாழ ஆயத்தம், எனக்காக வாழ்ந்தது போதும், நான் கனி கொடுக்க விரும்புகிறேன் சொல்லுகிற பிள்ளைகள் யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க எழும்பி நிற்க ஆரம்பியுங்கள். உங்க மேல ஒரு விசேஷித்த கரம் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் அனுப்பி தரப்போகிறார். நீங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். தயவு செய்து கண்களை மூடுங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள், உண்மையாக இந்த சத்தியத்துக்கு விட்டு கொடுக்கிறவங்க மாத்திரம் எழும்பி நிற்கலாம். எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். தயவு செய்து யாரும் எங்கே போகாதீங்க, ஜெபிங்க, கண்ணை மூடி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. எழும்பி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், பிள்ளைகள், இந்த இடத்துல நீங்க உண்மையா எழும்பி இருக்கிறீங்க. இந்த பரலோகம் பார்க்குது. நீங்க மனுஷனுக்காக எழும்பலன்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க அப்படியே அந்த கூட்டத்துக்கு நடுவில் இருந்து விலகி வந்துருங்க, முன்னாடி வந்துருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தயவு செய்து எழும்பி நிற்கிற பிள்ளைகள் மட்டும், நீங்க யாரையும் பார்க்க வேண்டாம். நீங்க முன்னாடி இருந்தாலும் பின்னாடி இருந்தாலும் தயவு செய்து முன்னாடி வந்துருங்க. சகோதரிமார்கள் இந்த வலது பக்கத்தில் வந்துருங்க, எனக்கு வலது பக்கத்தில் வந்துருங்க. இப்படி வாங்க, முன்னாடி வாங்க. சிஸ்டர், ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் கடந்து வாங்க. எழும்பி இருக்கிறவங்க தாராளமாக வாங்க. நீங்கள் எதை குறித்தும் நீங்கள் யோசிக்க வேண்டாம், நீங்கள் முன்னாடி வாங்க. ஆண்டவருக்காக எனக்கு என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறீங்களோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க.
ஆண்டவரே, நான் பிறருக்கு ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறேன் நினைக்கிற பிள்ளைங்க மாத்திரம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இந்த இடத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய தேவ மகிமை இறங்கி வர ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய தேவ பிரசன்னம் இறங்கி வர ஆரம்பிக்கிறது. நான் யோசேப்பை போல மாற வேண்டும். ஒரு மேய்ப்பனின் தன்மை எனக்குள்ளே வர வேண்டும். ஒரு மேய்ப்பனின் சுபாவம் நமக்குள்ளே வர வேண்டும். ஒரு மேய்ப்பனுடைய ஒரு பெரிய அந்த காக்கிற, விழித்திருக்கிற, பாதுகாக்கிற, போஷிக்கிற ஒரு இருதயம் எனக்குள்ளே வர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் ஏதோ ஒரு ஊழியத்தை நான் விட்டு அதை தொடரணும். நான் எதை விட்டுட்டு போனேனோ அதை நான் தொடரணும். அப்படி வாஞ்சிக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிங்க. ஆண்டவரிடத்துல ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு பெரிய ஆளுகை, ஒரு பெரிய தொடுதல் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அர்ப்பணித்து நிற்கிற உங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மகா பெரிய கிருபையை, மகா பெரிய இரக்கத்தை, மகா பெரிய தயவை, மகா பெரிய அபிஷேகத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல ஊற்றுவாராக. ஒவ்வொருவருக்கு மேலையும் தேவன் கட்டளையிடுவாராக. அவருடைய அக்கினி, அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் இந்த நாளில் உங்களை தொடட்டும். சில விடுபட்ட ஊழியங்களை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், மறுபடி துவங்குங்கள், மறுபடி துவங்குங்க. இதுல யாரெல்லாம் உடைய ஊழியத்தை நிறுத்திருந்தீங்களோ நீங்க மறுபடி இந்த ஊழியத்தை துவங்குங்க. பரிசுத்த தேவன் சொல்லுகிறார், ஒரு பெரிய காரியம், ஒரு பெரிய காரியம் உனக்காக உன் மீது நான் வைத்திருக்கிற. இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களை கண்டு நீ விளையிடாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நீ பின்வாங்கி விடாது. இன்னைக்கு இருக்கிற வேதனையை பார்த்து நீ பின்னாக போய்விடாது. ஒரு பெரிய வேலையை, ஒரு பெரிய ஊழியத்தை உன் மேல நான் அனுப்ப போகிறேன். ஒரு பெரிய ஊழியத்தை உன் மேல கட்டளையிட போகிறேன். ஒரு பெரிய காரியத்தை கொண்டு கொடுக்க போகிறேன். இன்னைக்கு உன் மௌனம் கலையுமானா ஒரு பெரிய மாற்றம் தேசத்துக்குள்ள வரப்போகிறது. எத்தனை பேர் இன்னைக்கு தயங்காம விட்டு கொடுக்குறீங்க? உன்னாக விட்டு கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் நீங்க வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு 1000 பிரச்சனைகள் உண்டு, 1000 அழுத்தங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, இந்த தேசத்தில் தேவன் கொண்டிருக்கிற அந்த பாரத்தை நான் அறிகிறேன், அந்த பாரத்தை நான் உணர்கிறேன். நான் உமக்காக எழும்ப ஆயத்தம் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மாத்திரம் வாயை திறந்து ஜெபிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அபிஷேகம். ஜீசஸ், ஜீசஸ். ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நான் உன்னை விடுவதில்லை, இனி நான் உன்னை விடுவதில்லை, இனி நான் உன்னை விடுவதில்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நான் உன்னை விடுவதில்லை. இனி உன்னை தேசங்கள் முழுவதற்கும் அனுப்ப போகிறேன், தேசங்கள் முழுவதற்கும் அனுப்ப போகிறேன். தேவன் தம் சீஷர்களை அனுப்பினது போல ஒரு பெரிய நகர்வு, ஒரு பெரிய நகர்வு இந்த தரிசன முகாமுக்கு அப்புறம் உங்களுடைய ஊழியங்களில் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஒரு மாற்றம் வரணும். வாலிப பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக, இந்த தேசத்தை அழிகிற ஆத்துமாக்களுக்காக நான் நிற்க விரும்புகிறேன். என் மௌனம் கலைகிறது என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இடங்களில் வந்திருக்கிறீங்க. உங்க மேல ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் வைக்கிறார். உங்களையும் யோசேப்பை போல ஒரு பெரிய வேலைக்காக தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். Jesus, Jesus, Jesus. இயேசுவே, ஹோரா மாமா கதரா, ஹோரா தலராமா கதரா, ஹோரா தலராமா கதரா. சிலருக்குள்ள இருக்கிற கேள்விகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பா இதை செய்வேன்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நான் பார்த்து கொள்ளுவேன் மகளை, நீ கலங்காது. இதை செய்ய வைக்கிறதுக்கு நான் உன்னை பலப்படுத்துவேன், நானே காப்பாற்றுவேன், நானே நீர் பாய்ச்சுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவன் அதை சேதப்படுத்தாதபடிக்கு நானே உன்னை பாதுகாப்பேன். ஜீசஸ், ஜீசஸ். ஹூராபாலாமா காதுராபாலாபாலா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்களுடைய வாழ்க்கையை போல இனி இருக்காது. இந்த நாள்ல இருந்து நீங்க உங்களுக்காக வாழாமல் பிறர்களுக்காக வாழுகிறதுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததினால, உங்க ஜீவியத்தை நீங்க ஒப்பு கொடுத்ததினால, உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்ததினால இந்த நாள்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர், இந்த நாள்ல இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார், தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறார். எப்படி யோசேப்பின் வாழ்க்கை அந்த தரிசனத்துக்கு கீழ்ப்படிந்த போது அந்த நாளிலிருந்து அவன் வாழ்க்கை அவன் கையில் அல்ல, ஆண்டவருடைய கரத்துக்கு மாறினது போல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை தேவ கரத்துக்கு திரும்ப
விரும்புகிறது. என் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை தம்முடைய கரத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு போறார். இந்த தரிசனம் எப்படி நிறைவேறும் அதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. அவர் நடத்துகிற வழிகளுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அவருக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த உறவில் நிலைத்திருங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் மேல வைத்த தரிசனம் ஒரு நாள் இந்த தேசத்தில் நிறைவேறுகிற காலம் வரும். 13 வருடங்கள் கடந்த போது கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அதோ அவன் தரிசனத்திற்காக பார்வோனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒரு இடத்தை அவருக்கு தந்தார். அதே தேவன் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ உன் தரிசனத்துக்காக செயல்படுகிற ஒரு காலத்தை உனக்கு நான் தருவேன். நீ எதற்காக அழைக்கப்பட்டாயோ அந்த ஊழியத்தை செய்கிற ஒரு நாட்கள் வரும். நீ மகிமையா எனக்காக பயன்படுற ஒரு காலம் வரும். உபயோகப்படுற ஒரு காலம் வரும். இன்னைக்கு மற்றவங்க பயன்படுறதை நீங்க பாக்குறீங்க. ஆவியானவர் சொல்ல, நான் உன்னை பயன்படுத்துகிற ஒரு காலம் சீக்கிரத்துல வரும். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிற மேலான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக வாழ்ந்தது போதும்பா. பிறருக்காக வாழுகிற தியாகம் இருதயம் கொண்ட பரிசுத்தவான்கள் இன்றைக்கு தேசத்தில் இல்லை. அதற்கு பதிலாக எங்களை எழுப்பும் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேலும் அப்படியே உம்முடைய கரம் இறங்குகிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவா, அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். கிருபை தருகிறார், விருதாவாக்கிடேன், அதை நித்தமும் காத்து கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வேன் நான் அனுதினமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
விண்ணை வீட்டு என் கண்ணை அகற்றிடேன், விண்ணை வீட்டு என் கண்ணை அகற்றிடேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பே. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவன் என்றழைப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபரதா ரபா ரபா. சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிலுவை சுமந்தோரா சீசனாகுவோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம், சிந்தை வாழ்வேலும் தாழ்மை தரிப்போம், நிந்தை சுமப்பேனும் சந்தோஷம் கொள்வோம். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், ஒரு போதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பா, ஒரு போதும் கைவிடவே மாட்டார். சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவா, கர்த்தர் நிறைவேற்றுவா, கர்த்தர் நிறைவேற்றுவா. ஓ ஹல்லேலூயா. பலங்கொண்டு திடமன